இன்றைக்கி நாம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு தெரப்பி கொடுக்குற இடத்த தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சீரீஸோட ஹீரோவான சென் என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அவருக்கு தெரப்பி கொடுக்குற டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனோட பழைய விஷயங்கள், பழைய வாழ்க்கைகள் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் போல இருக்குது. அந்த விஷயங்களாக தான் அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குமா. அவன் ரொம்ப கஷ்டப்படுறன்றதை பார்த்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்ட விஷயங்களை உன்னை நினச்சி பார்க்க சொல்லலை, உன்னோட நார்மல் லைஃப்பில் நீ சந்தோஷமாக இருந்திருப்பில்ல, அந்த மூமெண்ட்ஸை நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லவும் அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தவர், கண்ணை மூடு, நீ இது வரைக்கும் யாராவது ஒருத்தவங்களை அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பில்ல, உன் லைஃப்பில் யாராவது ஒருத்தராக ஸ்பெஷலாக இருப்பாங்களே அவங்கள நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவன் அப்படியே ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறான். அப்போ கரெக்டாக இப்போ எங்கே காட்டுறாங்க அப்படின்னா 2011 காட்டுறாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது 2011. இப்போ யாரை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம சீரீஸோட ஹீரோயின், இவங்க பேர் மியா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியாங் அப்படின்ற ஒரு சிட்டியில் இருந்துட்டு டெங் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது ஜன்னல் வழியாக அந்த இயற்கை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவனை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேரை தான் சொல்லுவாங்க, சென்னை பார்த்துன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க போகிற சென் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹீரோவை பார்க்குறதுல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் அவங்க பஸ்ஸும் டெங் சிட்டிக்கு வருது. பஸ்ஸை விட்டு இறங்கி பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த காரு ஆட்டோஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே ஏன் வண்டியில் வருங்க ஏன் வண்டியில் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டமாக குமிவாங்க. அப்போ நம்ம மியாவுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அங்கே இருப்பான். ஸ்கூலில் ஒன்றா படித்த பையன் போல் இருக்குது. அவனை பார்த்துட்டு நம்ம மியா டேரெக்டாக போய் பேசுவாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு பேசும்போது அவன் யாருன்னே தெரில, போகலாம் மேடம் அப்படின்ற மாதிரி ஃபார்முலா பேசுவாமனா, என்னடா என்னை அடையாளம் தெரிலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேடம் நீங்கள் பார்க்கவே பெரிய இடத்த போகணுமா இருக்கீங்க, எனக்கு எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும் சொல்லும்போது, டே நல்லா பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்புறம் தான் அவனும் பார்ப்பான் நம்ம மியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மியா இப்படி மாறினா, ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இவ்வளோ சூப்பராக மாறியிருக்கேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கே போகணுன்னு கேட்கும்போது என்னோட பழைய வீட்டுக்கு தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவனே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த சைக்கிள் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அப்படி போகும்போது கேட்பான், இப்போ யாரை பார்க்க வந்திருக்க, சென்னையா, சென்னுக்கு தெரியுமா அந்த விஷயம்னு கேட்கும்போது அவள் என்ன பதில் சொன்னா அப்படின்ற விஷயத்த நமக்கு காட்டலை. அப்படியே கட் பண்ணி நம்ம சென்னை தான் காட்டுறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டான் போல இருக்கு. இப்போ எங்கே காட்டுறாங்க அப்படின்னா இவன் இந்த டெங் சிட்டியில் இந்த சின்ன இடத்துல ஒரு கியூ டேபிள் கேம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த கியூ டேபிள் கேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த டேபிளில் பாலெல்லாம் வச்சு குச்சி வச்சு அடிப்பாங்கள்ல, அந்த குச்சிக்குள்ளே இருக்க பால் போய் அந்த கரெக்டாக அந்த குழிக்குள்ளே விழுகணும்ல, அந்த மாதிரி கேம் தான் அந்த கேமு. அந்த பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருக்கான். அப்படி உள்ள பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். அப்போ கூட வேலை பார்த்துட்டு இருக்கல ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாதிரி வெளியில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ரவுடி பசங்கலாம் நம்ம கடையில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது அந்த ரவுடி கேங் அனுப்பின ஆள் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளியில் போவார். ஆல்ரெடி இவர் டீமில் யாங் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். அவன் தான் அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சைட் போயிட்டு இருக்க ஒரு ஸ்கூல் பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட ரொம்ப கார்னர் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயம் எல்லாத்தையும் வெளியில் நம்ம ஹீரோ சென் பார்ப்பாரு. எந்த ஆட்டிடியூடும் காட்டாமல் அப்படியே அழகாக அந்த விஷயம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒழுங்காக இங்கேருந்து போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அங்கே ஓவராக பேசுவாங்களா, போட்டு நல்லா நொக்கி விட்டுருவார். நொக்கி விட்டு இங்கே பாரு எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வான் பண்ணி விடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன்றது தெரியுது, உன்னோட பாஸ் என்னடா சொல்ல சொன்னால் அதை நீ சொல்லு, ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ஒருத்தவங்கள்ட்ட மெசேஜ் சொல்கிறதுக்காக வந்திருக்கு அப்படின்றப்ப இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டிட்டுனா வரக்கூடாது, அதுக்குன்னு ஒரு டோன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை ரொம்ப கரெக்டாக தட்டி வைக்கிற மாதிரி தட்டி வச்சு வார்னிங் கொடுத்து விட்டுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யாங் கிட்ட தான் சொல்லி அந்த பொண்ணு போய் வீட்டில் விட்டுருடா பத்திரமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்போ இவருக்கு ஒரு ஃபோன் வரும். யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் ஜாங் அப்படின்றவர்கிட்ட கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க. உடனே செங் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுக்கவும், சொல்லுங்கள் பின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உரிமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. பின் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட பேசிகிட்டு இருப்பானே. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ ஒரு ரவுடி பசங்கன்னா கலாட்டா பண்ணாங்கல்ல, அதில் ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் இருந்து ஒட்டுக்கிட்டு தான் இருந்துட்டு இருப்பான். அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு
ஃபேமஸான பிளேயர். அவருக்கு வந்து நீ வந்து கேம் ஆடணும்னு சொல்லி உன்னை வர சொன்னார், நீ சூப்பராக கேம் ஆடுவே, இல்லை ஒரு கேம் வந்து ஆடி கொடுறான்னு கேட்கும்போது நம்ம சென் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு கேம் ஆடி, ஆனால் கேம்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், ஆனால் வர முடியாதுன்னு சொல்லவும், இல்லைடா நீ எவ்வளோ டேலண்டான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கவும் ட்ரை பண்ணும்போது அவர் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சென் வந்து மறுத்துருவார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ரவுடி பையன் ஒட்டி கேட்டுட்டு இருப்பானே அவன் பார்ப்பான். இந்த ஜாங் அப்படின்றவர் எவ்வளோ பெரிய மனுஷன், நம்மளோட பாஸே அவருக்கு பயப்படுவார், ஆனால் இது வந்து யாருக்குமே பயப்பட மாட்டான், நம்ம பாஸ்க்கும் பயப்பட மாட்டான், நம்ம பாஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கும் பயப்பட மாட்டான், இது ஜாங்குக்கும் பயப்பட மாட்டான், உண்மையிலே இது யாருன்னு தரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தான் அவனே வந்து போயிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோயின் சைட் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தன்னோட வீடு அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு வெளியாக இருக்கட்டும், உள்ளேயாக இருக்கட்டும், வீட்டோட பூட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லாமே அப்படியே இருக்கும். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீட்டில் வச்ச இடத்துல இருக்குது, எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போவான். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஏதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு உள்ளே சமைச்சிட்ருப்பான். அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா வீட்டுக்கு வந்து வருவான். இது வந்து ஹீரோவுக்கும் இதான் வீடு போல் இருக்குது, அதனால் அவன் இங்கே வருவான். வரும்போதே கிச்சன்லேருந்து ஸ்மெல் வருமா, அந்த ஸ்மெல் பார்க்கும்போது ஏதோ பழக்கப்பட்ட ஸ்மெல் மாதிரி இருக்கும். இதே சமையலை தான் மியா அம்மா வந்து சமைச்சிருப்பாங்க இதே கிச்சன்லேருந்து. அந்த ஸ்மெல் அவனுக்கு வந்ததும் அந்த பழைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வருமா, அப்போ வந்து நடந்திருக்கும்ல அந்த விஷயங்களை வந்து நினச்சி பார்க்குறான். அப்போ வந்து மியாவோட அம்மா கிட்ட வந்து நீங்கள் இங்கேருந்து இருக்காதே, நீ விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சண்டை போட்ட விஷயங்கள், 2 பேரும் வந்து இது பண்ணது, அந்த சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே 2 ஞாபகம் வந்துட்டு அவன் அப்படியே கிச்சனுக்குள்ளே வருவான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் மியாவும் என்ன பண்ணுவான் அப்படின்னா சூப் பவுல் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வருவான். வெளியில் வந்தவனும் சென்னை பார்த்ததும் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே நம்ம சென் என்ன கேட்பான் அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு எதுக்கு திரும்பி வந்த அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னடா இது என்னோட வீடு, 10 வருஷம் ஆச்சு, நான் திரும்பி வர்றதுக்கு பர்மிஷன் நான் கேட்கணும், அதெல்லாம் முடியாது, நான் அப்படி தான் வருவேன், நான் யார்கிட்டையும் ஒன்று ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மியா வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. எதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி வந்து மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க, அப்படி என்ன தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை, அப்படி என்ன தான் இவங்களுக்குள்ள ரிலேஷன் அப்படின்றத அப்படி 1977 வந்து காட்டுறாங்க. இந்த 1977 தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அம்மா கூட இந்த டெங் சிட்டிக்கு வந்து வருவாங்க. இதான் தடவை வந்து இங்கே சிட்டிக்கு வந்து இவங்க வர்றது. மியாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அதனால் மியாவோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவளை வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு கஷ்டம்னா மியாவுக்கு பஸ்ஸில் டிக்கெட்டே வாங்கியிருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இவங்க ஜியாங் சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. இப்படி பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் வந்தால் அது பிரச்சனை ஆகும்ல, அந்த மாதிரி பஸ் கண்டக்டர் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிட்டான் இந்த மாதிரி மியாவுக்கு டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மியாவோட அம்மா வந்து ரொம்ப பப்ளிக்காக வந்து ரொம்ப மோசமாக பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி காசு கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டு கடைசியில் கெஞ்சி கூத்தாடி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து அந்த பஸ்லேருந்து கிளம்பி வருவாங்க. அப்படி பஸ்ஸு இறங்கி இவங்க வரும்போது ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம சென்னை தான் பார்ப்பாங்க. நம்ம சென்னை அப்போ வந்து சின்ன பையனாக தானே இருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸோட பஸ் ஸ்டாண்டில் தான் சுற்றிட்டு இருப்பான். இப்போ வந்து அவனுக்கு பஸ் ஸ்டாண்டில் என்ன வேலை அப்படின்னா பணக்கார பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களெலாம் டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்த பர்ஸு பேக் எல்லாத்தையும் திருடிட்டு அதை வச்சு காசு வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த மாதிரி வேலையை தான் நம்ம சென் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் சொல்லுவான், இங்கே பாடுறா ஒரு வயசான அம்மா வருது, அதுக்கிட்ட ஆட்டையை போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் வந்து வயசானவங்கள்ட்டனா இந்த மாதிரி பண்ண மாட்டேன், வெறிய பணக்காரங்கள்ட்ட மட்டும்தான் பண்ணுவோம், பேசாமல் இருறா அப்படின்ற மாதிரி சொல்லி அதட்டி வச்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம சின்ன இப்போ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ மியாவும் அவங்க அம்மா வந்திருக்காங்களே அவங்கள பார்ப்பாங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம சென்னுக்கு வந்து கடுப்பாயிரும். ஏன்னா ஆல்ரெடி மியாவோட அம்மாவோட ஃபோட்டோவை சென் வந்து தன்னோட அப்பாவோட ஃபோனில் வந்து பார்த்துருந்துருக்கான். ஆன்லைன் சேட்டிங்னா பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துருந்துருப்பான். ஓ இவங்க தான் வராங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேயே இவங்க அம்மா வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இவங்க கூட அதிகமாக சேட் பண்ணிகிட்டு இருக்கிறத இவன் பார்த்துருந்துருப்பான். ஒருவேளை இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம அம்மா இடத்துக்கு இவங்க தான் வரப்போகிறாங்கன்றது முன்னாடி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து முறைச்சி வந்து பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து மியாவோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மியாவோட அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மியா மட்டும்தான் தனியாக அங்கே நின்றுட்டு இருப்பா. அந்த டைம் சென் என்ன பண்ணுவா அப்படின்னா
மியா வந்து நிறைய பேக் வந்து கையில் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, பாப்பா உன்னை பார்க்க பாவமாக இருக்குது, நான் வேணா உனக்கு தூக்க ஹெல்ப் பண்ணுறேன் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட் டைம் ஊருக்கு வரது அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறது வெல்கம் கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்களே, அந்த கிஃப்ட்டை வந்து அங்கேருந்து இவர்கிட்டேருந்து ஆட்டையை போட்டுட்டு அவன் வந்து ஓடி போயிடுவான். ஓடி போனது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டை விற்ற காசில் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவான். இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த மியாவோட அம்மாவுக்கு இந்த மாதிரி இவன் வந்து பறி கொடுத்துறான்னு சொல்லிட்டு இவளை சத்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் யார் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா அப்படின்னா சென்னோட அப்பா தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து ஸ்டெப் பிரதர் ஒருத்தர் இருக்காம்மா, அவங்ககிட்ட வந்து இந்த சண்டையும் போடாத, நீ வந்து கூட வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போவாங்க. உள்ளே போகும்போது அவர் வந்து ரொம்ப பாசமாக தான் 2 பேரும் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. இப்போதைக்கு மியாவுக்கு வந்து ரூம் எதுவுமே இல்லைன்னு சொல்லனால நம்ம சென்னோட ரூம்லேயே வந்து மியாவையே வந்து ஸ்டே பண்ண சொல்லிக்குவாங்க. அவளுக்கு ஒரு கட்டில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி மட்டும் கொடுப்பாங்க. அடுத்த ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அப்போ தான் நம்ம மியா வந்து பார்ப்பாங்க. அங்கே இருக்க ஃப்ரூட் எல்லாமே இவன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருப்பானே, யார் சென்னு, அதை பார்க்கும்போதே சொல்லுவாங்க அவங்க அம்மா கிட்ட, இது எல்லாமே என்னோடய கிஃப்ட்டை விற்ற காசு தானே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட அவங்க அம்மா வந்து பேசாமல் இரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளை வந்து அதட்டி வைப்பாங்க. ஆல்ரெடி தெரியுது இவன் இந்த வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை படக்கூடாது அப்படின்றனால வந்து அதை பெருசுப்படுத்தாமல் அப்படியே வந்து விட்டுருவாங்க. அடுத்த அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம சென்னும் சரி மியாவும் சரி ஒரே ரூமில் தானே ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். உன்னை சென் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்படியோ உன்னை துரத்தி விடலான்னு பார்த்தே வீடு வரைக்கும் வந்துட்டியா, இங்கே பாரு என் ரூமில் வந்து பாதிக்கு மேலே நீ வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி வந்த நீ செத்த அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு கோடு போட்டு இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிகிட்டு இருப்பான். மியாவும் சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போகுது. இப்போ வந்து ரீசெண்டாக என்ன தெரிய வரும் அப்படின்னா, சென்னோட அப்பாவுக்கு சென் வந்து இந்த மாதிரி சிகரெட்டையும் அந்த லிக்கரையும் திருட்டி வித்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்குவார். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்னை கூப்பிட்டு சத்தம் போடுவாரா. உடனே சென் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பிடிவாத பிடிக்கவும் அவர் வந்து சத்தம் போட்டு அடிப்பார். உடனே இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்கள் மியாவை மட்டும் அடிக்க மாட்டீங்க, அவள் வெளியிலேருந்து வந்தவதானே, அவள் வந்ததுக்கப்புறம் தான் என்னை வந்து இந்த மாதிரி மோசமாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு சாபக்கேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மியா ரொம்ப மோசமாக சத்தம் போடுவானா. இதெல்லாம் கேட்டு சென்னோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீலன் போட வச்சு பழி போட்டு விட்டுருவாரு. இதெல்லாம் போயிட்டு இருக்குமா, இப்படியே வந்து பிரச்சனை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து 2 பேரும் ஒருத்தர் வந்து அக்யூஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்படியே பிரச்சனை வந்து 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போயிட்டு இருக்கோமா. இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சென்னோட ரூமில் வந்து அவங்க அம்மா கொடுத்த ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து சென் வந்து அவங்க அம்மாவோட ஞாபகமாக வந்து வச்சுருந்துருப்பான். ஆனால் அந்த சிலையை பார்க்கறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு மியா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை வந்து சென்னோட அப்பா கிட்ட வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சிலையை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து டிசைட் பண்ணுவாராம். இதை பார்த்து சென் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது வந்து எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த விஷயம், அது வந்து ஒரு நான் மெமரியை வச்சு பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுவான். ஆனால் அவர் விடாப்படியா அப்படின்னா இல்லை இது ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அந்த விஷயத்தை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த கை தவறி போய் அந்த சிலை கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி விழுந்துருச்சு, தன்னோட அம்மாவோட மெமரி கூட தன்னால் பார்த்துக்க முடியல, இது எல்லாத்துக்கும் காரணம் யார், இந்த மியா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, இதுக்கு மேற்பட்டு இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். நம்ம மியாவுக்கு இது என்ன தப்பாக போச்சு, நம்ம சொன்னதுனால அவனோட அம்மாவோட நினைவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி இந்த உடஞ்ச சிலையை வந்து நம்ம ஒட்டி கொடுத்தோம்னா அவன் சரிவாயிருவான்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச சிலையை சரி பண்ணுறதுக்காக ஆத்தோரத்தில் அந்த களிமண்ணை கிடைக்கும்ல, அதை எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொண்டுட்டு போயிட்டு சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த டைம் அந்த செடியை வந்த சென் வந்து இந்த விஷயத்தை பார்த்துருவான். அவன் என்ன நினச்சிக்குவான் அப்படின்னா, அந்த சிலையை வந்து அப்படியே கரைச்சி விட போகிறா போல இருக்கு காத்தோட ஆதான், நம்மளோட அம்மாவோட லாஸ்ட் மெமரிஸ் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து திருப்பி வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவான். அப்படி 2 பேரும் வந்து அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, அந்த சண்டையில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மியா வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்துருவாங்க. ஆற்றுக்குள்ளே விழுந்தபோது நம்ம சென் என்ன பண்ணணும், காப்பாற்றணும்ல, ஆனால் காப்பாற்ற மாட்டான், அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். உடனே வந்து விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மியாவோட அம்மா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவளை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருந்துருப்பாங்க போல இருக்கு. சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உன்னை வந்து தெரியாத ஒரு பையன் அம்மா காப்பாற்றினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆக்சுவலி உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம சென் வந்து காப்பாற்றிருந்துருப்பான். ஃபஸ்ட்டு விட்டுட்டு போகிற மாதிரி போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் வந்து காப்பாற்றிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து போயிருந்திருப்பான்.
இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது, சென்னுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஹாஸ்பிட்டலில் நம்ம மியா கண்ணு முழிக்கும் போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். அழுதுகிட்டே அம்மாட்ட சொல்லுவான், அம்மா நம்ம வந்து இங்கே இருக்க வேணாமா, பழையபடிக்கு நம்ம ஜியாங் சிட்டிக்கே போயிடலாமா, வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி இவளை வந்து சமாதானப்படுத்துவாங்க. இவளுக்கும் வேறு வழி இல்லை, சின்ன பிள்ளையாச்சு, அம்மா சொல்கிறது கேட்டு தானே ஆகணும், அதனால் சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்குவான். இப்படியே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாள் போகுது. இப்போ சென்னா இருக்கட்டும் மியா இருக்கட்டும் 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தானே இருக்காங்க. இப்போ தனியாக பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மீட் பண்ணிக்குவாங்க. அப்படி மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சென் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம 2 பேருமே உண்மையான அண்ணன் தங்கச்சி ஆகவே முடியாது, அப்படி உண்மையான அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம அப்பா அம்மா வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது நமக்கு செட் ஆகாது, நம்ம எப்பவுமே எதிரியாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு மியா வந்து பயந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவன் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் மியா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. நானே என்னோட அம்மாவும் இங்கே தான் இருக்க போகிறோம், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு மேலே உனக்கு பயப்பட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவா. இப்படியே தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டே இருக்கும். அப்படியே வந்து சில வருஷங்களும் போகுது. இப்போ வந்து நம்ம சென்னை வந்து ஸ்கூலுக்கு போகிறது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேம் சொன்னேன் பார்த்தீங்களா, கியூ டேபிள் கேமு, அந்த கேம் விளாட்ற ஹாலில் தான் அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம மியா என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இடத்துக்கு சென்னை பார்க்குறதுக்காக வருவான். ஏன் வருவா அப்படின்னா, சென்னோட அப்பா தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, வாரம் இவனுக்கு செலவுக்கு வந்து காசு வந்து இவகிட்ட கொடுத்து விடுவார். எனவே வந்து வீட்டில் தங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து மோஸ்ட்லி இங்கே தங்குறான், இல்லை ஹாஸ்டலில் தங்குறான். அதனால் இவனுக்கு செலவுக்கு காசு வேணுன்றதுக்காக கொடுத்து விட்ருப்பாங்க. கொடுத்து விடும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார். அந்த விஷயத்த வந்து மியா சொல்லுவான், இந்த மாதிரி வந்து நீ ஸ்கூல்லேயும் இனிமேல் தங்குவேன் அப்படின்னா நீ வந்து வீட்டில் இருக்கவனோட திங்ஸை எடுத்துகிட்டு போவியா, அப்பா சொல்ல சொன்னார் அப்படின்ற மாதிரி மியா சொல்லுவாளா. இது கேட்டுன்னு சென் கடுப்பாயிரும். ஏன்டே என்னடி சொல்லிட்டு இருக்க, என்னோட வீட்டுக்கு நீங்கள் 2 பேரும் வந்து உட்காந்துக்குவீங்களா, என்னை துரத்தி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கே நான் எப்பயுமே வரக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறீங்க, இது உங்களுக்கே ஓவரா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே மியா பிடிச்சி கத்தி விட்டுருவா. என்னடா என்கிட்ட வந்து ரொம்ப கத்துன்னு கத்துறேன், அப்பாட்ட போய் பேசுகிறேன், அப்பா சொன்ன விஷயத்த தான் நான் வந்து உன்கிட்ட சொன்னேன், மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போயிடுவா. இப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் மீட் பண்ண வரைக்குமே நம்ம ஹீரோவுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. எப்போ தான் இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட இவங்க 2 பேரும் தான் பின்னாடி லவ் பண்ணுவாங்க, அது எப்படி அப்படின்றத அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக நம்ம சென் வந்து வீட்டிலே தங்குறது இல்லைல்ல, வெளியில் தானே இருக்கான், அதனால் வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் பாக்கெட் மணி வந்து கொடுத்து விட்ருப்பாரு. அதை கொடுக்கறதுக்காக அவன் வந்து விளையாண்டுட்டு இருப்பான ஒரு கேமு, அந்த டேபிள் கியூப் கேமு, அந்த இடத்துக்கு வந்து வந்திருந்திருப்பான். வந்து கொடுப்பா, இந்த மாதிரி வந்து அப்பா கொடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஆனால் அதை கண்டுக்கவே மாட்டான். இன்னொரு பக்கம் நம்ம மியா என்ன பண்ணுவா அப்படின்னா, ஸ்கூல்லே நல்லா ஃபஸ்ட் மார்க் வந்துட்டு டாப்பராக தான் எப்பயுமே இருந்துகிட்ருப்பான். நம்ம சென்னை அப்படியே தெருவிலே தான் அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி தான் எங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியே ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு தான் காட்டுறாங்க, மியா வந்து அவங்களோட ரூமில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்பாங்களா. அப்போ சென் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ளே வந்து வருவார். என்னடா இவன் இந்த டயத்தில் இங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது, இவன் வந்து குதிக்கிறது தெரியுமா, இதை கூட இந்த வழியாக வந்து குதிக்கிறேன், முன்னாடி தான் கதை ஓப்பனாக இருக்குல்ல, அந்த வழியாக வர வேண்டியதானே, எதுக்கு விண்டோ வழியாக வர அப்படின்னு கேட்கவும், இது என்னோடய வீடு, ஏன் இஷ்டம், எப்படியுமே நான் வருவேன், நீ என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ரொம்ப ஆட்டிடியூடாக பேசிகிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னப்பா ஆட்டிடியூடாக பேசிகிட்டு இருப்பானா. மியா வந்து அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க, விட்டுருவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மியா வந்து சென்னோட பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இது பார்த்து தான் அவன் வந்து கடுப்பாயிடுவான். ஏன்னா என்னோட பெட்டில் தான் இப்போ என்ன படுத்துட்டு இருக்கியா, எதுக்கு படுக்கிற, இது என்னோட பெட்டுன்னு தெரியாது அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது அதுக்கு மியா நீயே இங்கே இருக்க மாட்டேன், நான் படுத்தேன் என்னடா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. சென்னுக்குன்னா செம்ம கோவம். ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதுக்கு மேற்பட்டு நீ என் பெட்டில் படுத்தேன், என்னோட திங்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா உன்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருமிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருப்பானா. ஆனால் மியா பயப்படவே மாட்டாங்க. எரிஞ்சு பாரு, எரிப்பா சாமி எரி, அப்பதான் இருக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிப்பாங்களா. உடனே சென் வந்து அமைதியாக விட்டுருவான். என்ன இப்படி திகறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவான். அப்படியே தான் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
பசங்க எல்லாரையும் வந்து ட்ரிப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதே ட்ரிப்புக்கு தான் நம்ம சென்னை என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்து வந்திருப்பான். அந்த டைம் வந்து மியாவை வந்து எல்லோரும் சேர்ந்து கார்னர் பண்ணி கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க. அதனால் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்கே பாரு மியா, உன்னை இன்றைக்கி நல்லா நான் பத்திரமா கேர் பண்ணி பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வான் பண்ணுவானா. அது கேட்கும்போது மியாவுக்கு எப்படா இவன்ட்டு தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோடையும் வந்திருப்பாங்கல்ல, அங்கே வந்து ஒரு கார் ரைடு இருக்கும், அதான் பம்பர் காரனை ஓட்டி விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று. அதுக்கு வந்து நம்ம மியா வந்து ஓட்டுறதுக்காக போவாங்க. கூடவே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சென்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிருப்பாங்களா. அவன் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான், எல்லாரும் மியாவை டார்கெட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது இடிச்சு விளையாடுவாங்களா, அதில் மியா காரையே டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. மியாவுக்கு போதுண்டா சாமி இங்கேருந்து போனால் போதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாளாம். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக்கல் வந்து சர்க்கியூட் வந்து ஃபெயிலாக இருக்கும் போல இருக்குது. ஸ்பார்க்காக வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியாது. சென் இந்த விஷயத்த பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வரமாட்டான். அசையாமல் கொள்ளாமல் அதே இடத்துல நின்றுட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இவன் பாஸ்டில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல் இருக்கு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இந்த இடத்துல நின்றுட்டே இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் கத்தணும் கேட்க மாட்டாங்க, இவன் ரியாக்டும் பண்ண மாட்டான். அந்த ரைடு முடிகிற வரைக்கும் அப்படியே அந்த இடத்துல அப்படியே அந்த ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே தான் இருப்பான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். மியானா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. சரி இவன் ஸ்டன்னாக இருக்கான், இப்போ விட்டாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்ஐ ஓடி போயிடுவான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு தான் காட்டுவாங்க. சென் வந்து வீட்டுக்கு வருவானா. வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பார்ல சென்னோட அப்பா, உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா அவனை அடிக்க ஆரம்பிப்பார். ஸ்கூலில் ஒழுங்காக தான் படித்து நல்ல மார்க் வாங்க முடியல, பெரிய ஸ்கூலுக்கு போக முடியல, அட்டகாசமாக பண்ணிகிட்டு இருக்க, நீனே என்னோட பையனாடா, ஸ்கூலில் வந்து நல்லா படித்து மார்க் வாங்காத உனக்குன்னா எதுக்கு எனக்கு மகன் சொல்லிக்க தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அவனை கேவலப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாராம். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மியா வந்து டோர் வழியாக ஒட்டி பார்ப்பான். இதுதான் ஃபஸ்ட் டைம் மியா வந்து அவங்க அப்பா வந்து கோவமாக இருக்கிறத பார்க்குறது. அவளுக்கே ஒரு மாதிரி பயந்து போயிடுவான், அந்தளவுக்கு அவர் பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே அப்செட்டாகவும் ஆறிடும். ஆனால் அதை வச்சு பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாளா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அடிச்சுட்டுனா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மியா கிட்ட வந்து காசு கொடுத்து எனக்கு போய் சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைப்பார். அவளை வெளியில் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பியும் நம்ம சென்னை தான் போட்டு அடிச்சிட்டு இருப்பாரா. இப்படி அவள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடிச்செல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார்ல. சென் வந்து அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பான். படுத்து தூங்கிட்டு இருப்பான்றத ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம மியா தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே வந்து பார்த்துட்டு நீ அழாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லுவான். அவனுக்கு வந்து நைட் டைம் வேற இல்லை, அதனால் வந்து ரொம்ப பயமாக இருந்து அம்மா இருந்து அழுதுருப்பான். அதை கேட்டது அவள் வந்திருப்பான். அப்போ வந்து இவன் வந்து தன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறது இல்லை, அவனுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே எளியும் புனையுமா அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இப்போ என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அவள் அதோடு கூட இல்லாமல் எக்கெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துக்குவா. அவங்க அம்மாவுக்கு அடுத்து ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டில் ஒரு ஆள் பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இவனை அப்படின்னா அது நம்ம மியாவாக தான் இருக்கும். இந்த விஷயம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்றதை விட அதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டானே வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கேட்பாவே, நீ இது நாள் வரைக்கும் என்கிட்ட வந்து பயந்து தானே பேசிகிட்டு இருப்ப, பயந்துட்டேன்னு நினச்சேன், எப்படி என்கிட்ட ஜோயாலாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு உன்னை பார்த்து நான் பயப்படுறது வேற, உன்னை சாக விடுறது வேற. இப்போ விட்டுருந்தேன் அப்படின்னா நீ செத்து போயிருப்படா. எனக்கு வந்து உன் மேலே பயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ சாகணும்னு நான் எனக்குமே நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மியா பதில் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சின்ன சரி இவ கொஞ்சம் நல்ல பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் உன்னை நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பான். அது கூடவே சேர்த்து இந்த அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுப்பான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இவங்க இப்போ ஓரளவுக்கு ஜோயல் ஆகிட்டாங்களே, அதனால் இவன் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டான். இவங்களோட லைஃப் ஸ்டைல் தனியாக போயிட்டே இருக்கும். மியா என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்கூல்லே வந்து டாப் ஸ்டூடெண்ட்டாக வருவான். ரொம்ப அழகாகவே இப்போ ஹை ஸ்கூல் படிக்கிறாள், அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துருப்பாள். அவளோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக புதுசாக தான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க, க்ரீன் லைஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி. அங்கே வந்து இவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னோட அப்பாவுக்கும் இவங்களுக்கும் டேர்ம் வந்து சரியில்லை. எப்போ பாரு சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட்டாக ஃபுல்லாக போயிட்டுருக்குமா. இதே மாதிரி இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டுருக்கும். இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது இப்போ மியாவுக்கு வந்து 16 வயசு வந்துருச்சு. அந்த பர்த்டே வரும்ல அன்னைக்கான நாள். மியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மியா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த விதம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து கிஃப்டாக பண்ணுவாங்க. அப்போ வந்து திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து கால் வருவோம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மட்டும் பஸ்ஸில் ஏற்றி விட்டு வீட்டுக்கு வந்து இவங்க அனுப்பி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வேலைக்கு வந்து போயிடுவாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா அது நம்ம அம்மா நம்ம கூட டைம்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, அதுவும் இன்றைக்கி பிறந்தநாள் தெரிஞ்சு தனியாக பஸ் ஏற்றி விட்றாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசே உடஞ்சி போயிடுவாங்க. இவங்க அம்மா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா அந்த கம்பெனிலே இவங்களுக்கு சீனியர் இருப்பாங்களே அவங்க தான் கூப்பிட்டு விட்ருப்பாங்க, அதுக்கு தான் போயிருப்பாங்க. அப்போ தான் அந்த சீனியர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னும் 2 நாள் கழித்து வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, அது வந்து நம்ம கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதுக்கு நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்கும்போது இந்த மாதிரி கம்பெனியில் டாப்பாக வேலை பார்த்துருப்பாங்களே அந்த எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் ரிவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் பாது, மறக்காமல் உன் பொண்ணையும் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க இப்படி இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க இந்த டைம் நமக்கு சென்னை தான் காட்டுறாங்க. இவனும் வளர்ந்துருப்பானே, ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். இப்போ இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி உன்னோட மியா இருக்கால அவங்க அம்மா வந்து பார்த்தேன், ஒருத்தர் கூட இருந்து பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி அது வந்து பெருசுப்படுத்த மாட்டான், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் இந்த விஷயத்தில் இப்போ இன்டர்ஃபியர் ஆகணும் விரும்பலப்பா, ஏன்னா போலீஸ் ட்ரைனிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இப்போதைக்கு சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணியிருப்பான். இருந்தாலுமே இவன் வந்து வீட்டை விட்டு இப்போ தனியாக தானே இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் காசு பற்றாக்குறைனா வரும்ல, அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா சின்ன சின்ன லோக்கல் ரவுடிஸ்னால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண சொன்னாங்கன்னா குட்டி குட்டி வேலைகள் சொல்லுவாங்களே அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு இருப்பான். அது இப்போ அர்ஜென்ட்டாக அவனுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால் என்ன நினைப்பான் அப்படின்னா ஒரு சின்ன வேலை முடிச்சு கொடுத்தா பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்கும்போது ஒரு பேக்கை வந்து டெலிவரி பண்ணணும் கப்பலுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை வந்து ஒத்துக்குவான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வீட்டில் மியாவை தான் கட்டுவாங்க. பஸ்ஸில் தனியாகவே வீட்டுக்கு வந்துருப்பா போல இருக்கு. அந்த வீட்டில் வந்து அவளுக்குன்னு கேர் பண்ணிக்க இப்போ யாருமே இல்லைல்ல. சின்னதாக அவளே ஒரு பிறந்தநாள் கேக் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளே விஷ் கேட்கலான்னு சொல்லிட்டு விஷ் கேட்பான். அது என்ன அப்படின்னா அடுத்த பிறந்தநாளுக்காவது என் கூட யாராவது ஒருத்தவங்க இருக்கணும், தனியாக நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருப்பாள். கரெக்டாக அந்த டைத்துக்கு நம்ம சென் வந்து உள்ளுக்குள்ளே வருவான். வந்தவே என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே இருக்க கேக்கை பார்த்து எடுத்து சாப்பிட்டு என்ன ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் பேசிட்டு நான் முக்கியமாக சொல்ல வந்ததே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ உனக்கு பிறந்தநாள் தானே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷ் பண்ணுவான். அவளுக்கு என்ன அப்படின்னா என் அம்மா இல்லைன்னா கூட பரவாயில்ல இவனாவது ஆறுதலாக இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப நைட்டு லேட்டாக தான் வருவாங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வந்திருப்பாங்களா. குடிச்சிட்டு வந்ததோட நம்ம மியாவை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாரிம்மா அம்மா குடிச்சிட்டேன், நாளைக்கு வந்து இதை காம்பன்சேஷன் பண்ணுற விதமாக அம்மாவுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க, ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு அம்மா அவனை கூட்டிகிட்டு போகிறேன் கோச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் வேற படுத்தி வைப்பாங்க. இவ வராளா இல்லையா அதெல்லாம் கேட்கல, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போய் படுத்துருவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. அதான் சொன்னாங்களே ஒரு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது எங்கே நடக்கும் அப்படின்னா கப்பலில் தான் நடக்கும். அந்த கப்பலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் லீஃப் கம்பெனியில் இருக்க அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஏதோ ஒரு இதுக்கு அடிமையானவங்க மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு என்னமோ இந்த கம்பெனி தான் எங்களுக்கு உலகமே அப்படின்ற மாதிரி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிட்டு ஃபுல்லாகவே அந்த பார்ட்டி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம மியாக்குனா இந்த கப்பல் அப்படின்றதுனால கடல் சேராமல் வாமிட்டாக வந்துகிட்டே இருக்குமா, அதனால் இங்கேருந்து போகணுமா அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன நினைப்பா அப்படின்னா தன்னோட சீனியர்கிட்ட வந்து தன்னோட பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. வந்து சீன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால் நம்ம மியாவுக்கு இங்கே இருக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்குமா, சரி கொஞ்சம் காற்றாவது வாங்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று காற்று வாங்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் நம்ம சென்னும் வந்து அந்த பேக்கை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னு வந்து அந்த பேக்கை கொடுக்கும்போது ஒரு சின்ன கை கலப்பு மாதிரி ஆயிரும். யாருக்கும் அப்படின்னா சென்னுக்கும் ஹேண்ட் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கும். ஆனால் இப்போதைக்கு இவன் வந்து போலீஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான்னு சொன்னேன். ஆனால் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு சண்டை போடுறதுக்கு நான் இஷ்டம் இல்லைன்ட்டு அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போவான். அந்த டைம் தான் பார்ப்பான் நம்ம மியா தனியாக இருந்துகிட்டு இருப்பாள். அப்போ வந்து மியா கிட்ட ஒருத்தன் வந்து தப்பாக நடந்துக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானா. இந்த விஷயத்த பார்த்ததும் நம்ம சென் வந்து உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனை போய் அட்டாக் பண்ண
ஆரம்பிச்சிருவான். ஆல்ரெடி நம்ம சென் சொல்லியிருக்கான யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ அட்டாக் பண்ணது வந்து அந்த ஹேனோட ஆள் போல் இருக்குது. அதனால் ஹேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட ஆட்கள் ஃபுல்லாக கூப்பிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. ஃபுல்லாக அந்த இப்போ கப்பல் ஃபுல்லாக சண்டைன்றதுனால அந்த கடலுக்கு நடுவில் தானே போயிட்டுருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த ரெஸ்கியூ பண்ணுறதுக்குன்னு ஒரு போட் இருக்கும்ல, அதில் தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அதுலேயும் மியாவோட அம்மானா மியா வந்தாலா இல்லையான்றதை விட அங்கேருந்து அந்த போட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் மியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு என் பொண்ணை கூப்பிடணும்னு சொல்லும்போது இதெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குறவங்க அவங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கப்பலில் இருக்க எல்லாருமே போயிடுவாங்க. மியா மட்டும்தான் கப்பலில் தனியாக இருப்பான். இந்த சைடு வந்து சென் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பானா, அவனுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த போட்டில் வந்து தப்பிச்சு இன்னொரு பக்கம் போயிருந்திருப்பான். லாஸ்ட்டாக தான் தெரியும் மியா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகலன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மியா வந்து தனியாக கப்பலில் இருக்காளா, அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மோட்ரு போட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பெரிய கப்பல் பக்கத்தில் வந்துட்டு மியா பார்த்து குதிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் மியா அடுத்த செகண்ட் கூட யோசிக்காமல் சென்னை நம்பி அப்படியே குதிச்சிருவா. சென்னை கரெக்டாக பிடிச்சிருவான். இப்போ சேஃப்டியாக போட்டுக்குள்ளே அவளை கூப்பிட்டு வந்துட்டானே, அவ்வளோதான். இப்போ 2 பேரும் இந்த ஒரு இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்களே. ஆனால் 2 பேருக்குள்ள பாண்டிங் வந்து இன்னும் ஒரு லெவல் வந்து அதிகமாக போகுது. ஒருத்தர் உயிரை பணைய வச்சு நம்பலான்னு சொல்லுவாங்களே, அந்த லெவலுக்கு நம்புற அளவுக்கு வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து நம்பிக்கை வந்து இப்போ வந்து வளர்ந்துருக்கு. அவங்க வளர நம்பிக்கை வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பாப்பா இவன் வந்து ரொம்ப நடுங்கி போயிருக்கிறத பார்த்துட்டு ஏன்னாச்சு உன்னோட அம்மாவுக்கு வந்து நான் வேணா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவா, அவங்க பதறி போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு சென் கேட்கும்போது மியா வந்து வேணாம், அவங்களுக்கு என்னை பற்றின கவலையே இருக்காது, அப்புறமே சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து பேசிகிட்டு இருப்பான். அவள் பேசுகிறத பார்க்கும்போதே நம்ம சென்னுக்கு புரியுது மனசு வந்து உடஞ்சி போய் தான் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஞ்சம் ஜோக்கெல்லாம் சொல்லிவிட்டு அவளோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இவன் வந்து ஒரு மாதிரி அவளை வந்து கூல் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு இருப்பான். இப்படியே போகுது. கரைக்கு வந்துடுவாங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்ல, நம்ம சென்னையே கூட கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வந்து வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுவான். அப்படி வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேர் வரும்போது தான் தெரியும் ஆல்ரெடி நம்ம சென்னோட அப்பாவுக்கும் மியாவோட அம்மாவுக்கும் இடையில பெரிய சண்டை வந்து போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னா அவங்க ரீசெண்டாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, அதனால் இவங்க வந்து யார் கூடயும் அஃபேர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ பொண்ணை காணான்றப்ப நீ தாண்டி கூட்டு போய் தொலைச்சிட்டு வந்திருப்பேன், யார் கூட போய் பார்த்து பேசிகிட்டு இருந்தியோ அந்த நேரத்தில் இந்த என் பொண்ணு காணா போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் பெருசு வந்து ஓவராக போயிட்டு இருக்கோமா. இந்த விஷயம் எல்லாமே இவங்க காதில் விழுகும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மியா வந்து எனக்கு இப்போதைக்கு அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிடுவா அப்படின்னா அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்கிட்ட சொல்லுவோம். சென்னை என்ன பண்ணுவான் அப்படின்னா சரி ஓகே கொஞ்ச நேரம் நீ வீட்டுக்கு போக வேணான்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போவான். வெளியில் போகும்போது எங்கே கூப்பிட்டு போகணுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் வா இங்கே வந்து பக்கத்தில் தெருவில் வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு இருப்பானா. அப்போ வந்து அவன் வந்து எனக்கு கொஞ்சம் பீர் குடிக்கணும் போல் இருக்குது, மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சென் வந்து சொல்லிடுவான் நீ வந்து இன்னும் சின்ன பொண்ணு தான், வளர்ந்த பிறகு பீர் சாப்பிட்டுக்கோ, இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுவான். அப்போ எனக்கு நான் என்ன சாப்பிட்றதுன்னு கேட்கும்போது வா உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்நாக்ஸ் கடை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிட வைப்பான். இப்படியே 2 பேரும் அவங்க அப்பா அம்மா என்னதான் சண்டை போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீனுக்கு எலியும் புடையமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேர் பண்ண ஆரம்பிச்சு ஒருத்தர் நம்புற ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்க இந்த டைம் வந்து நம்ம மியா ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறான். அதான் சின்ன வயசில் மியா இருக்கும்போது அவங்க வந்து அத்தை வீட்டில் தான் இருந்திருப்பான் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு. அப்போ வந்து அவளை வந்து ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப மோசமாக தான் நடத்திருந்துருப்பாங்க. அவளுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட இருக்காது, ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸு தான் வந்து போட்டிருந்துருப்பான். இந்த விஷயங்கள்னால் அவள் கண்ணு முன்னாடி இப்போ வந்துட்டு போகும். ஏன்னா இப்போதைக்கு அவள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றப்ப அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதானே கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கஷ்டப்பட்டு வந்திருப்பான். அந்த டைம் வந்து அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்கே பாரு மாமியா நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா வந்து கூடி சீக்கிரமே காசு சம்பாரிச்சிருவேன், அப்போ வந்து டேங்க் சிட்டியில் வந்து ஒரு பெரிய வீடு கட்டி நம்ம தனியாகவே போய் இருந்துக்கலாம், இனிமேல் பட்டு நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருப்பாங்க. ஆனால் அதே அம்மா இப்போ வந்து நம்மளை விட்டுட்டு நம்ம கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடும். அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இதோட தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, உங்கள் லைஃப் ஸ்டைல் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத பார்த்ததுனால நம்ம மியாவை சென் என்ன பண்ணுவான் அப்படின்னா
வெளியில் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போவான். கூட்டு முடிச்சுட்டு திருப்பியும் வந்து வீட்டில் ட்ராப் பண்ண வரலாம் அப்படின்ற மாதிரி வருவான். ஆனால் அப்போ பார்க்கும்போது தான் தெரியும் இன்னும் மோசமாக சண்டை வந்து பெருசாக தான் போயிருக்குமே தவிர சால்வ் ஆயிருக்காது. மியாவோட அம்மாவை வந்து சென்னோட அப்பா என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நீ வந்து யார் கூடயும் அஃபர் வச்சுருக்க, அஃபர் வச்சுக்கிட்டே தானே, அப்படி இல்லைன்னா எப்படி இந்தளவுக்கு இருக்கும், நீயும் சரி உன்னோட பொண்ணும் சரி ரொம்ப மோசம், நீங்கள் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப தலைவலியாக தான் இருக்குது, உங்களை வந்து நான் வந்து சுமையாக பார்க்குறேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டை ரொம்ப போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சென்னை நான் சொல்லுவான் அப்படின்னா, இங்கே நீ இருக்க வேணாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மியாவை அந்த இடத்த விட்டு உடனே வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம சென் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை தானே கேட்டு கேட்டு வளர்ந்துருப்பான். ஆனால் அவனுக்கு பழக்கப்பட்ட விஷயம் மியா ஃபஸ்ட் டைம் இதை இப்போ தான் பார்க்குறான், அவளை தாங்கிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு வழி அவன் அனுபவிச்சிருக்கானே, அதே வழியை மியாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். கூப்பிட்டு போனவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம மியாவுக்கு வந்து ஆறுதலாக பேசுவான். இங்கே பாரு, நீ எப்பயுமே வந்து எல்லா ஒரு விஷயத்துலையுமே வந்து நீ வந்து நார்மலாகவே இருக்கணும்னு நினச்சிக்காத. ஏன்னா எல்லாரோட அப்பா அம்மாவுமே எல்லா பசங்களையுமே நல்லா நடத்த மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்படி பேரண்ட்ஸாக இருக்கானே தெரியல, அதனால தான் நம்மளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறான்னா, சின்ன வயசில் இதே மாதிரி தான் இவங்க அம்மாவை சந்தேகப்பட்டு அவங்க அப்பா பேசியிருந்திருப்பாரு. சென்னை வந்து தன்னோட சொந்த பையன் இல்லைன்னு கூட சத்தம் போட்டிருந்திருப்பாரு. அதெல்லாம் கேட்டு வளர்ந்தவனுக்கு இந்த மாதிரி வந்து இன்னொரு பொண்ணு அந்த வடிவை அனுபவிக்கிறான் அப்படின்றப்ப அது எந்தளவுக்கு வலிக்கும் அப்படின்றது தெரியும்ல. அதனால் வந்து இவன் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மியா கேட்கும்போது மியாவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டில் வந்து சென் வந்து எந்தளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்றதெல்லாம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே நமக்கு ஆறுதல் அவன் பேசுகிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மேலே கொஞ்சம் கேரிங் வந்து மியாவுக்கு இப்போ தான் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து அவனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சென் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு இவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரூஃப் டாப் கூப்பிட்டு போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ பேசும்போது சொல்லுவான், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உனக்கு ஒரு வேளை வீட்டில் போய் அடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் எதுக்கு ஜன்னல் வழியை கூச்சி வரேன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சண்டையை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். அப்படி வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு பால்கனி வழியாக ஏறி போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து சொல்லிக் கொடுப்பான். உடனே அவளும் அந்த வழியாக போவாள். போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ ஹோம்ஒர்க் எழுதுனா எழுதுன்னு சொல்லவும் அவளை உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்பான். அவளுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, அவள் நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணி ஆகணும்ல. அவளோட லைஃப் ஸ்டைலில் வந்து இவ சென் கூட சேர ஆரம்பித்ததுலேருந்து ஓரளவுக்கு அவளோட லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த டயத்துலேருந்து 2 பேரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே மாற ஆரம்பிச்சிருவாங்க. சென்னுக்கு ஒன்றுனா மியாவும், மியாவுக்கு ஒன்றுனா சென்னும் அடிக்கடி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. அப்படியே ஒரு டைம் நம்ம சென் வந்து ஸ்கூலில் போயிட்டு இருக்கும்போது, ஆல்ரெடி நான் பார்த்து சொல்லியிருக்கேன், சென் வந்து வேறு ஸ்கூலில் படிக்கிறான், மியா வேறு ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் சென்னோட நோட் புக் வந்து வச்சுட்டு வந்துருந்துருப்பான். அதை கொடுக்கறதுக்காக நம்ம மியா வருவாளா. இவன் பார்க்க ரொம்ப அழகாக ஸ்கூலில் வந்து ஃபேமஸாக இருப்பான் போல இருக்குது. அதனால் நிறைய பொண்ணுங்களுக்கு நம்ம சென்னை மேலே வந்து க்ரஷ் இருக்கும். அந்த பொண்ணுங்கன்னா மியா அழகாக இருக்கிறத பார்த்துட்டு மியா வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ எதுக்கு சென்னை பார்க்க வர, இனிமேல் நீ வந்து சென்னை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம சென்னுக்கு தெரிய வரவும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வந்திருக்க எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு, நீங்கள் என்ன எனக்கு தங்கச்சி மாதிரி, ஏன் அந்த தங்கச்சி கொண்டு வராட்டி இந்த தங்கச்சி கொண்டு வர போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கு எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறனே தெரில. இதுக்கு மேலே விட்டால் தங்கச்சின்னே கன்ஃபார்ம் பண்ணிடுவான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு டைமும் நம்ம சென்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா மியாவும், மியாவுக்கு ஏதாவது ஒரு தேவையான சென்னு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படியே உங்களோட ஸ்கூல் லைஃப்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் நம்ம சென்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நம்ம மியாவோட ஸ்கூலுக்கு வந்து வருவாங்க. வந்து இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது மியா வந்து என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மிலிட்ரி அகாடமியில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்காக நம்ம சென் போயிருக்கான். ஆனால் அவன் வந்து இந்த வீட்டோட பத்திரம் மாதிரி இருக்கும்ல, ரேஷன் கார்டு மாதிரி, அதை வந்து கொண்டுட்டு வரல. அதை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தான், அதுக்கு போகணும் அப்படின்னா இவ எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இன்னும் அவன் வரவே இல்லை. எக்ஸாமே முடிய போகிற மாதிரி டைம் ஆச்சு. வீட்டுக்கு எடுக்க தான் போனான்.
ஏன் வரலன்னு தெரில அப்படின்னு சொல்லவும் மியாவுக்கு தான் தெரியுமே சென்னோட அப்பா எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வேகமாக வந்து வீட்டுக்கு போவாங்க. அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ஆல்ரெடி சென்னோட அப்பா வந்து இந்த மாதிரி இவன் போகக்கூடாது மிலிட்ரி ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ரூமில் போட்டு இவனை வந்து கயிற்றுல கட்டி அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வெளியூர் போயிருப்பார் போல இருக்கு. இந்த விஷயம்லாம் நம்ம மியாவுக்கு தெரிய வருவோம். வீட்டோட சாவி எடுத்து ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா சாவி அந்த ரூமில் இருக்கிறத அவர் தான் எடுத்துகிட்டு போயிருப்பார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்பா, வேறு வழியே இல்லை, கதை உடச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவும் ஃப்ரெண்டு கதை உடைப்பாங்க. உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ சென்னை வந்து கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மேட்டுக்கு பல வீட்டு கத்தி இருக்கும்ல, அதை கொடுத்து இதெல்லாம் கட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுக்கு ஐயரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆவான். சரி லேட் ஆச்சு, அவர் வரதுக்குள்ளேயும் நீ போ, நான் எப்படியாவது அவரை வரவிடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுப்பி விடுவாங்க. நம்ம சின்னக்கு என்ன ட்ரீம் அப்படின்னா ஒன்று போலீஸில் சேர்ந்து போலீஸ் அகாடமியில் சேர்ந்து போலீஸ் ஆகணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிலிட்ரியில் போயிட்டு நாட்டுக்கு சேவை பண்ணணுன்றது ஆசை. அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதனால இந்த மாதிரி கெடுத்து விட்டாரு. அதே தான் அவன் அங்கே போவான். ஆனால் கடைசி மீட் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஹால்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. டைம் முடிஞ்சு நீ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெஞ்சி கெதறி பார்த்தாலுமே நோ ஆன்சர், அங்கே உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து மிலிட்ரி அப்படின்றப்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், டிசிப்ளினே இல்லாத பையன் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ அவனோட பல நாள் கனவு உடஞ்சி போச்சுல, அந்த செம்ம கடுப்பில் வீட்டுக்கு வந்து கத்துவான். இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணீங்க, இப்போயும் இதே மாதிரி தானே பண்ணுறீங்க, இதே உங்களுக்கு பழக்கமாக போச்சுல, என்னோட வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தால் அது எப்படி கெடுக்கிறதுன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க, என்னை வாழ வைக்க நீ யோசிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருந்துருப்பானே அது எல்லாத்தையும் பிடிச்சி ஆத்திரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். அதில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவரோட காலர் பிடிச்சி அப்படியே கீழே தள்ளிட்டு நீங்கள் எதுக்கு என்னோட வாழ்க்கையில் இருக்க எல்லா முடிவுகளையும் தடுத்து அழிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கத்தி ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வெளிப்படுத்துவானா. இதை வந்து அவரால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது. இதுலேயும் உன்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் பக்கத்தில் ஒரு இரும்பு இருக்குமா அதை எடுத்து அடித்து அவளை கொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு போயிடுவான். அவர் லாஸ்ட் மினிட்ல தான் சுதாரித்து நம்ம வந்து உங்களை மாதிரி மாற விரும்பலை, எனக்கு உங்களை பார்த்தாவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இரும்பு கீழே போட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் பையன் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாதிரி விரும்பலைன்னு சொன்னது அந்த காலத்துலலாம் அப்பா அம்மா எதிர்த்து பேசினா ஓரளவுக்கு மனசு ஒழிச்சு போயிடுவாங்களே, அப்படி தான் இவரும் ஒரு மாதிரி வந்து பயந்து துடிச்சு போயிடுவார். தான் பையன் வந்து தன்னை எதிர்த்து தான் அப்படின்றத அவரால் ரியலைஸே பண்ணிக்க முடியல. அந்த மனசு தாங்க முடியாமல் அந்த மனபாரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறையா போய் குடிப்பார். அப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்டு இருட்டில் தான் படியேறி வருவார். ஒரு படி வந்து மாறி ஏறிடுவார். அந்த கால் ஸ்லிப் ஆகி அப்படியே படியிலேருந்து கீழே விழுந்துருவார். கீழே விழுந்ததில் அவர் தலையில் மோதி அப்படியே பலமாக அடிபட்டுரும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் கூட்டிகிட்டு போயிட்டு எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணுவாங்கல்ல EVRல, அப்படி வந்து ICUவில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் இப்போ தான் நம்ம மியாவுக்கு தெரிய வரும். மியாவும் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மியாவோட அம்மா வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே, அந்த கம்பெனி வந்து ஃப்ராடு கம்பெனியாக அது என்ன பண்ணியிருக்கு எல்லாருக்கிட்டேயும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இல்லீகலாக வந்து ரன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த வருமானமும் வரல, எல்லாமே நட்டம் மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேறு பணப்பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ சென்னுக்கு இப்போ தான் நியூஸ் தெரிய வருது. அவனே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்கார். மண்டையில் வேறு அடிபட்டுருச்சுல, அதனால் வந்து ரொம்ப வந்து ட்ரீட்மெண்ட் வந்து காஸ்ட்லி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் அவங்க அம்மா வந்து பே பண்ணாமே வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் போலன்னு சொல்லிட்டு. சென்னை பார்த்ததும் நீ தான் இப்போ எல்லா காசையும் கட்டணும், என்கிட்ட காசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் சென்னை என்ன பண்ணுவான், ஸ்கூல் படிக்கிற பையன்ட்டு எப்பரா காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு இல்லைன்னு சொல்லவும் எனக்கு தான் தெரியாது நீ தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பட்டம் படாமல் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசி விட்ருவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ காசுக்கு என்ன பண்ணுறது, காசு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்பாவை செக் பண்ண டாக்டர் வந்து வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி உன்னோட அப்பாவோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா, இப்போ ஆப்ரேஷனே நம்ம பண்ணாலுமே கூட அவரோட மூளை வந்து இறந்து போச்சு, கோமா ஸ்டேஜுக்கு தான் போவாரே தவிர வேறு எதுவும் வந்து அடுத்து வந்து இதுவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்னா இருக்க போகிறதில்ல, நீ அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணால் அதுக்கு நிறைய செலவாகும், இன்னும் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம சென் என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லை, காசு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா, முடியாதுல்ல, வேறு வழியே இல்லை. அப்பா வந்து
கருணை கொலை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கொண்டுடலாம், ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபார்மில் வந்து சைன் பண்ணுவான். ஆனால் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னதான் அவங்க அப்பா வந்து அவனை எல்லா விஷயத்துலையும் எதிர்த்திருந்தாலுமே, எல்லா விஷயத்துலையும் அவனுக்கு எதிராக செஞ்சுருந்தாலுமே அவனுக்கு அப்பா தானே, அந்த விஷயம் இருக்கும்ல, அதனால் ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அவங்க அப்பா பார்த்து அழுன்னு அழுதுட்டு வேறு வழி இல்லாமல் மனசு இருக்கமாக்கிட்டு அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துருவான். கடைசியில் அவனோட அப்பாவும் இறந்து போயிடுவாங்க. இப்படி சென்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுவும் சடனாக ஒரு இன்சிடெண்ட்லேயே நடந்து போச்சு. இப்போ சென்னோட வாழ்க்கையில் யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லை. ஆல்ரெடி இவனோட ஸ்டெப் மதரான மியாவோட அம்மாவும் சரியாகவே இவனை கேர் பண்ணிக்கிறது இல்லை. அடுத்து என்னாக போகுது அப்படின்றதே தெரியல. இந்த டைம் என்னாகும் அப்படின்னா, இப்போ அதுக்கடுத்து வந்து ப்ராப்பராக அடுத்து ஆக வேண்டியதானே பார்க்கணும்ல. ஆனால் சென் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, மியாவோட அம்மா முன்னாடி போயிட்டு ஒரு விஷயம் சொல்லுவான். இந்த மாதிரி இதுக்கு நாள் வரைக்கும் சென்னோட அப்பா சேர்த்து வச்சுருப்பார்ல, அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு இதில் எனக்கு வந்து காசெல்லாம் நிறையானா வேணாம், நீங்கள் மற்ற காசு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இது ஃபியூனரல் ஏற்பாடு பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு காசு கொடுத்தா போதும், அப்புறம் மியா வந்து கொஞ்சம் பெரியவளாக வர வரைக்குமே நீங்கள் அந்த வீட்டில் தங்கிக்கலாம், இந்த முடிவுக்கு உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து வந்து இருக்கணும்ல அந்த விஷயத்தை பற்றினா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட நம்ம சென்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாகமாக இருந்தால் அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. சென்னோட வாழ்க்கையில் அவங்க அப்பா இல்லை அப்படின்றப்ப இனிமேல் இண்டிபெண்ட் தான் அவன், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்றப்ப அவனோட டிசிஷனை ஓனாக எடுக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு இழப்பு தானே, அதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறான். ஆல்ரெடி மியாவோட அம்மாவுக்குமே கம்பெனியில் பெரிய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து மியாவோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆக போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்து வர எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா சென்னோட அப்பா வந்து இறந்துருப்பார், அது வரைக்கும் தான் பார்த்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, மியாவோட அம்மா வந்து இந்த விஷயத்துலேயும் தான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்குவாங்க. ஆனால் சென்னையே தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க அப்பாவோட ஃபியூனரலாக எடுத்து நடத்துவான். கூட வந்து சென்னுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியா தான். மியா ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம சென் கூடயே இருந்து அவனுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் பண்ணிவிட்டு கூடையே இருந்து சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருப்பான். அப்போ செம்மையாக வேறு மழை பெஞ்சிட்ருக்குமா, மியா தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா சின்னுக்கு கொடை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பான். கரெக்டாக அந்த டைம் அவளோட அம்மா அங்கே வந்துட்டு மியாவுக்கு வந்து வா ஃபஸ்ட்டு என் கூட அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மியா அந்த தடவை சொல்லிடுவாங்க, இல்லைம்மா நான் சென் கூட தான் இருப்பேன், அவனுக்கு என்னோடய சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டப்பாக நின்றுட்டுருப்பாங்க. அவங்க அம்மா சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி சென்னோட ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்ம மியா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடயே இருந்து சென்னுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு பேக் போனாக வந்து இருந்திருப்பாங்க. இதனால் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு அடுத்த கட்டம் போகும்னு சொல்லி பார்ப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ சென்னுக்கு வந்து அப்பா வந்து கிடையாது, ஆல்ரெடி அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஸ்கூல் போனோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்ல, அப்படி ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே வந்து இவனுக்கு ஆளே கிடையாது. சென்னோட இப்போ ஸ்டெப் மாமா இருக்கவங்க மியாவோட அம்மா தானே, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி தன்னோட அப்பாவுக்கே ஃபீஸ் கட்ட மாட்டேன்ட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, இவங்க பார்க்க மாட்டாங்கன்றது தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா தங்கிட்ட கொஞ்சம் காசுகள் இருக்கும்ல, அவங்க அப்பா வீட்டுக்கு போன காசு, அதை வச்சுட்டு இவனுக்கு தான் அந்த கேம் நல்லா தெரியும்ல, அந்த கியூ டேபிள் கேமு, அந்த கேம் வச்சு நடத்துகிற ஒரு கடை இருக்குது, அதை வந்து அவர் வந்து விற்க போகிறாரு தெரிஞ்சவர் ஒருத்தர் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அதனால் பேசாமல் அவர்கிட்டே பேசி நம்ம இந்த கடையை வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசி பார்த்து அந்த கடையை வாங்குறதுக்கான விஷயங்களும் பண்ணுவான். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடையை வந்து இவன் பேருக்கு வந்து மாற்றியும் கொடுத்துருவார், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்குவாங்க. இப்படி இவன் கடையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம லோக்கல் ஏரியாவில் இருக்க எல்லா கடையும் வந்து எல்லாருமே விற்றுக்கிட்டே இருக்காங்கடா, என்னான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான், ஏன்டா அப்போ நான் இப்போ கடை வாங்கினவங்களும் இன்டென்ஷனாக என்கிட்ட விற்ற மாதிரிடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் தெரிய வரும், இவன்கிட்ட கடையை விற்றவங்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த க்ரீன் லைஃப்னு ஒரு கம்பெனி இருந்துச்சுல, அதை மியாவோட அம்மா கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃப்ராடு கம்பெனி அப்படின்றதுனால அதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி வாங்க முடியும்னு சொல்லிட்டு கடையெல்லாம் இந்த கடையோட டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருந்துருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதனால் இவங்க எல்லாம் லாஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருவோம். அப்போ நம்மள லாஸ்ட்டில் தான்டா போவோம்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயம் புரியாமல் அந்த கம்பெனி இருக்கும்ல, அந்த கம்பெனிக்கு பார்க்கறதுக்காக வந்து போவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மியா என்ன பண்ணுவா அப்படின்னா ஸ்கூல்லலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே கம்பெனிக்கு தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக போவாங்களா, அங்கே பார்த்தா அப்படின்னா அவங்க ரொம்ப பதட்டமாக எல்லா பொருளையும் பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னாம்மா இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்கும்போது, அதான் ஸ்கூல் விட்டு வந்துட்டில பேசாமல் ஒன்று பண்ணு, வேறு ஸ்கூல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்,
உங்கள் மிஸ்கிட்ட நான் கால் பண்ணி லீவ் பண்ணிக்கிறேன், வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது, ஏன் என்ன அவர் சொன்னால் புரியாதா, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லைம்மா இப்போ என்ன பிரச்சனை, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, சென் தான் என்னை வீட்டில் இருக்க சொல்லிட்டானே, நீ இதே சொல்லிட்டான், நான் வந்து அடல்ட் ஆகிற வரைக்கும் இருக்கலான்னு சொல்லிட்டேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையேம்மா, இப்படியே இருக்கலாம், ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுவேன்னா அப்படின்ற மாதிரி அவள் பேசுவாளாம். அதுக்கு அவங்க அம்மா வந்து பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க. உனக்குன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுன்னு எனக்கு டைம் கிடையாது, நேமாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த டயத்துக்கு கதவை யாரும் வந்து பலமாக தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். இதை பார்த்தோம் அப்படின்னா வெளியில் தான் நிறைய பேர் இந்த கம்பெனி நம்பி ஏமாந்து போயிருப்பாங்களே, அவங்கன்னா காசு திரும்பி கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. நிறைய பேர் கூட்டமாக இருந்திருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஊரில் வந்து லோக்கலில் மீடியா ப்ரெஸ்லாம் இருக்கும்ல, அதுவும் என்ன பண்ணுவோம்னா வந்துடும். அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து இது பெரிய நியூஸ் ஆயிரும். இந்த மாதிரி இந்த க்ரீன் லைஃப் கம்பெனி வந்து ஏமாற்றிட்டாங்க, இல்லீகலான பொருட்களை விற்றாங்க, அந்த சரியில்லாத பொருட்களை விற்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் ப்ரொமோட் பண்ணும்போது நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அது எல்லாமே ஃபேக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி விற்றுருப்பாங்களே, அது எதுவுமே எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்றத தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது இப்படி கண்டுபிடிச்சதுனால இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் குறைஞ்சிருக்கும்ல. ஆனால் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து ஏமாந்து போயிருக்காங்கன்றனால அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தன்னோட காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ண வந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி ஏமாற்றிருக்கிறது மட்டும் 3 பில்லியன் யுவானாக இருக்குமா. அந்த காலத்தில் இது எவ்வளோ பெரிய காசு, அவ்வளோ பெரிய காசை ஏமாத்திருச்சுன்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்ம மியாவுக்கு வந்து சுச்சுவேஷன் என்னன்னே புரியுது. அம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வேறு வழியே இல்லை. பப்ளிக்காக எல்லாருமே வந்து இவ்வளோ ப்ரெஷர் போடுறதுனால இந்த ஊரில் இருக்க முடியாது, வேறங்க ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ரீன் லைஃப் கம்பெனி இருக்குல்ல, அதோட ஓனர் கூடயே ஓடி போகிறதுக்கு வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. இதனால மியாவோட டீச்சருக்கும் கால் பண்ணி லீவ் அரேஞ்ச் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஆனால் மியா நான் சொல்லிடுவானா, இல்லை அப்படின்னா வர முடியாது, எனக்கு ஸ்கூல் இங்கேருந்து படித்தா தான் கரெக்டாக இருக்கும், ஹை ஸ்கூல் ஒன் டைமா, இப்போ போய் நான் ஸ்கூலிங்ஸை மாற்றிட்டே இருந்தேன்னா என்னோடய படிப்பு கெட்டு போயிடும், ஆனால் வேறு ஸ்கூல் போக விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருக்கிறேன், அதான் சின்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் எனக்கு தெரியாது, நீ கிளம்பி இரு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி லீவ் வாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கூட இவங்க அம்மா வந்திருப்பாங்க. அவங்க வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் மியா அப்பவும் என்ன சொல்லிடுவா அப்படின்னா, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டப்பான நின்றுட்டு இருப்பாளா. அந்த டைம் தான் நம்ம சென்னி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விஷயம் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பானே தனியாக. இப்போ இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா அந்த க்ரீன் லைஃப் கம்பெனி அப்படின்றத தெரிஞ்சுக்குவான். அந்த க்ரீன் லைஃப் கம்பெனியில் இந்த மியாவோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னோட வீட்டு பத்திரம், அப்போ சென்னுக்கோட அப்பா வந்து விட்டுட்டு போயிருப்பார்ல இன்னொன்று ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபேமிலி சம்மந்தமாக, அது எல்லாத்தையுமே இவனுக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அதெல்லாம் மூழ்கி போகிற நிலமையில இருக்குன்னு சொல்லி தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாயிருவாங்க. இவங்க வந்து வீட்டில் வந்து இப்போ ஸ்டெப் மாமா தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, ஏதோ இவங்களுக்குன்னு இருக்கட்டும், அப்பாவோட ஒரு ஃபியூனரல் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்பாவுக்கு மெடிக்கல் காசு கட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தங்கவுள்ள இடம் கொடுத்தோம். ஆனால் இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களே, இப்போ நம்மளோட ஃப்யூச்சரே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுவான். டேரக்டாக போய் அவங்க அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரக்டாக பார்க்கறதுக்காக போவான். அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மியாவை தான் போய் ஸ்கூலில் பார்ப்பான். மியா அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இப்போ தான் அந்த ஒரு ஆள் இருந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா மியாவை காருக்குள்ளே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. ஷென் போனவே ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டான், அந்த ஆளை வந்து அடித்து இழுத்து போட்டுருவானா. அப்போ உடனே நான் அந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்கள் அம்மா உனக்கா பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வேகமாக போயிடுவான். இதை கேட்டு சென் என்ன பண்ணுவான் அப்படின்னா மியாவை கூட சேர்ந்து அவனும் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவான். ஏன்னா அந்த பணம் பூரா போச்சு இல்லை, அதனால தான். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் மியாவோட அம்மா வந்து அங்கே இருக்கவே மாட்டாங்க, மியா அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மியாவை அங்கே இங்கேயும் தேடி பார்ப்பா, எங்கேயுமே அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அவளால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, நம்ம பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒடிஞ்சுமே அழுதுட்டு இருப்பான். ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிருக்கும்ல, அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம சென்னுக்கும் இவளுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்னோட அம்மா பற்றி நீ தேடுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது மாதிரி உன்னோட அம்மா தாண்டி எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டாங்க, இதுக்கு மேற்பட்டு இந்த வீட்டில் இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுருப்பாவே. ரொம்ப இந்த மாதிரி வார்த்தை விடவும் அவளுக்கு வந்து சென் கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்றதுக்கு தோணாது. ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து
வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பான். இப்படியே என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஞ்ச நாள் போயிட்டுருக்கோம். என்னதான் இருந்தாலும் இப்போ அம்மாவோட சப்போர்ட் இல்லை, வேறு யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது மட்டும் இல்லாமல் திங்ஸ் எல்லாம் வாங்கினா காசு வேணும்ல. ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சைட் ஜாப்பும் பண்ண ஆரம்பிப்பான். இப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு பனிகாலம் வர வரைக்கும் வச்சுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செம்ம குளிராக இருக்குமா, அவகிட்ட கோட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, சின்ன துணி தான் போட்டிருப்பான். இருந்தாலுமே அவகிட்ட வந்து இப்போ பசிக்குது சாப்பிட்ணுன்னா அதுக்கு காசு வேணும்ல. அந்த காசு இல்லைன்றதுனால ஸ்கூலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு குப்பையெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் சென்னுக்கு இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இப்போ கொட்டுற பணியில் வந்து இந்த மாதிரி வந்து சின்னோண்டு துணி தான் போட்டிருக்கா, அது கோட்டு வாங்க கூட காசு இல்லைடா, அந்த மாதிரி குப்பை பொறுக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு நியூஸ் எல்லாம் தெரிய வருவோம். அவனும் வந்து பார்க்குறான். அவள் இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சதும் ஒரு கோட் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இந்த அதை வச்சுக்கோ, இதை வாங்கிக்கோன்னு சொல்லும்போது ஆல்ரெடி வேணா வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டு ப்ராமிஸை பிரேக் பண்ணி சொல்லிட்டானே, ஆனால் கோவத்தில் இருப்பான். அதனால் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் சென்னி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ நல்லா படி, இந்த மாதிரி குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்து அவளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஆனால் மியா செம்ம கடுப்பில் இருக்காளே, ஏன்னா அவனுக்கு தெரியுது அவன் இந்த சுச்சுவேஷனில் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் அந்த சுச்சுவேஷனில் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவாள், கோவத்தில் சொன்னாலுமே அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு ஸ்டெப் ஃபாதராக இருந்தவர் மோசமானவர், அவரும் இறந்து போயிட்டாரு, இவனை மட்டும்தான் நம்பி இருக்கா. அதுவும் அவங்க அம்மா கிட்ட கூட தைரியமாக சொல்லியிருப்பா, இவ இருக்கானே என்னை இருக்க சொல்லியிருக்கானே, நான் வீட்டில் இருந்துக்குவேன் படிச்சுக்குவேன்னு சொல்லிட்டேன். இவனுமே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான், வேறு என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி வந்து அவளுக்கு கோவப்பட்டுட்டு இருந்திருப்பான். ஆனால் நம்ம மியாவுக்கு வந்து இன்னும் அந்த கோவம் வந்து அதனால் குறையாமே இருந்துகிட்டு இருக்குமா. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னோட லைஃப் ஸ்டைலில் தான் காட்டுறாங்க. எப்படி மியாவுக்கோ அதே மாதிரி தானே சென்னுக்கும். அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க, அப்பா இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. அவனோட ப்ராப்பர்ட்டி பூராத்தையும் ஸ்டெப் மாம்னு வந்தவங்க வந்து அம்புட்டே அழிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் கையிலையும் காசு இல்லையில. ஆனால் அவன் ஸ்கூலில் கூட கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டான், ஸ்கூல்லேருந்து பாதிலையும் நின்றுருப்பான். இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ஷாப் மட்டும் வாங்கியிருந்திருப்பானே, அந்த ஷாப்பில் மட்டும்தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கேமிங் ஷாப்பு, அந்த டேபிள் கேம் விளையாடுவோம் சொன்னோம்ல, அந்த கியூ டேபிள் கேம், அந்த கேம் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருப்பான். அது கூட சேர்த்து அந்த காசு வந்து வருமானம் வந்து அவ்வளோக்கா வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ரிப்பேர் ஷாப் இருக்கும், அந்த ஷாப்பில் தான் பார்ட் டைமாக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் அவன் வந்து முன்னாடி இவ்வளோ அழகாக நியூட்டாக ஸ்கூலுக்கெல்லாம் போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். அதெல்லாம் போய் இப்போ ஒரு சாப்பிட்டானோ அப்படின்னா உழைக்கணும் அப்படின்ற நிலமை வந்து கஷ்டப்பட்டு வந்து வேலை பார்த்துட்ருப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் தான் அவனுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி மியா வந்து ஸ்கூலில் வந்து ஒரு சில பசங்க வந்து புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா சின்ன அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு சத்தம் போட்டு வைப்பான், இந்த மாதிரி மியாவுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சு அவங்கள சத்திங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இந்த மாதிரி வீட்டுக்கே போய் பிரச்சனை பண்ண சும்மா விடுவாங்களா. ஆனால் அந்த விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுது. அவங்க வீட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் யார் பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தானே வந்து கையெழுத்து போட்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி சென்னைக்கிட்ட கேட்கும்போது மியாவோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருந்துருப்பான். ஆனால் மியாவை கூப்பிட்டு வந்து மியா தான் என்ன பண்ணுவா அப்படின்னா கூப்பிட்டு போவா. அப்பயே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா உன்னால் சும்மாவே இருக்க மாட்டியா, எப்போ பாரு வயசுட்டு சும்மா இருக்காமல் எல்லாருக்கிட்டே போய் சண்டை போட்டுட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன்னை பற்றி தப்பாக பேசினாங்க அடிச்சு பின்னாடி உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னதான் மியா கோவமாகவே இருந்தாலும் சின்னக்கு ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றாங்கன்னொடனே உடனே வந்திருப்பாள். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்னும் கேரிங்காக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அவங்களுக்கு அது தெரியும், இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த பிடிவாதத்தை விடாமல் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக போலீஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்ன பசங்களாக இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க, அதனால் வான் பண்ணி மட்டும் விட்றேன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கூட இல்லை, நம்ம மியாவோட லைஃப் ஸ்டைலும் சரி சென்னோட லைஃப் ஸ்டைலும் சரி டோட்டலாக மாறிப்போச்சு. ரெண்டு பேருக்குமே யாரும் யார் கூட கேர் பண்ணுற அளவுக்கு ஆளே கிடையாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. மியா கோச்சிட்டு போயிட்டு ஹாஸ்டலில் இருக்கான், இவன் தனியாக வீடு கூட இல்லாமல் ஒரு மாதிரி வந்து ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான். அடுத்து இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆக போகுது, எப்படி தான் இவங்க திரும்பி வந்து ரீமீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த சண்டையெல்லாம் போய் சமாதானம் ஆவாங்கன்றதை அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட 5வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம மியாவோட சைட் தான் காட்டுறாங்க. மியா இப்போ ஹாஸ்டலில் தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க.
அந்த ஸ்கூலோட ஹாஸ்டலில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இப்போ மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குறனால யாராலும் இப்போதைக்கு தங்க முடியாது, ஆனால் டெம்பரரியாக வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்ருவாங்க. இப்போ மியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வீடே இல்லையே, சென் கூட தானே சண்டை போட்டிருக்காங்க, எங்கே தங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பாங்க. இப்போ போனால் கூட சென் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, அவன் கோவத்தில் தெரியாமல் வார்த்தையை விட்டது தான். இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு போனால் அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அவளுக்கு மனசே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எங்கேயாவது ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது தான் தெரிய வரும், ஒரு இன்டர்நெட் கேஃபேல வந்து ரிசப்ஷனிஸ்ட் வேலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன நோட்டீஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா, இங்கே வந்து நாங்கள் தங்குறதுக்கும் இடம் கொடுத்துருவோம், அதே மாதிரி சேலரியும் கொடுத்துருவோன்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம மியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் தைரியமாக போய் அங்கே அப்ளை பண்ணுவான். எந்த அளவுக்கு இவளுக்கு இப்போ தைரியம் வந்திருக்கும் அப்படின்னா, தனக்கு ஒன்று அப்படின்னா நம்ம சென் வந்து ஹெல்ப்க்கு வரான், அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான் அப்படின்றது தெரியுதில்ல. ஆனால் வந்து நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது, சேஃபாக இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பான். இருந்தாலுமே காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, சாயங்காலம் வந்து இங்கே வேலை பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் வந்து டைமே இருக்காது, ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா, சென்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து வந்திருப்பான். அப்போ தான் மியா இங்கே வேலை பார்க்குறத வந்து நோட் பண்ணிட்டு போயிட்டு சென்ட்ட சொல்லுவான், இந்த மாதிரி அவள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அந்த டைம் நம்ம சென்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரிப்பேர் ஷாப்பில் தானே வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன்கிட்ட நிறைய காசுலாம் இருக்காது, கொஞ்சம் காசு தான் இருக்கும். ஆனால் தன்கிட்ட இருக்க காசுலேருந்து கொஞ்சத்தை கொடுத்து இதை கொண்டு போய் மியா கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மியாவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அதோடு மட்டும் நிற்காமல் நேராக போயிட்டு அந்த வீடை வந்து இத்தனை நாள் அவள் க்ளீன் பண்ணாமல் குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பான். திருப்பி மியாவை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா வீடு நீட்டாக இருந்தால் தானே கொஞ்சமாக அது வந்து ஸ்டே பண்ணுவான்னு சொல்லிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீட்டாக வந்து ரெடி பண்ணுவான். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வீட்டில் திங்ஸ் இல்லாமல் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஓரளவுக்கு இப்போ வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா வீட்டை மாற்றுவான். மாற்றிட்டு டேரெக்டாக மியா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவானா. ஆனால் மியா வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும், இவன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து இங்கே வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. இவனும் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி பாப்பா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் கோவமாக இருக்கிறதுனால மியா வந்து வீட்டுக்கே வரமாட்டான். அவனை எப்போ பாரு இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பான். விஷயத்தில் ஒன்று நீ தலையிட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் சென் வந்து விட மாட்டான். ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவள் எங்கே போனாலும் சரி இதுக்கு மேற்பட்டு விட்டோம் அப்படின்னா அவள் இன்னும் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போவான். மியா போய் குப்பை பொறுக்கணும் அப்படின்னா இவனுக்கு கூட போய் ஹெல்ப் பண்ணுவான். அவள் காஃபி ஷாப்புக்கு போய் ஒர்க் பண்ண போகும்போது இவனுக்கு கூடயே போவான். அவனை தனியாகவே விட மாட்டான், ஏன்னா எப்போ சேஃப் கிடையாதுல்ல. ஆனால் கூடயே வந்து தனியாக கஷ்டப்பட விடாமல் கூடயே வந்து போயிட்டே இருப்பான். இப்படியே ரொம்ப நாள் வந்து இவன் கேர் பண்ணி பார்த்துக்கிறது, இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மியா நோட் பண்ணியிருப்பாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கே தோணுது, சரி அவள் எது தெரியாமல் தான் அந்த சுச்சுவேஷனில் வார்த்தையை விட்டுட்டான்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவா. அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா உண்மையை மனசார வந்து அவள்கிட்ட மன்னிப்பு கேட்பான். நான் வந்து இந்த மாதிரி கோவத்தில் தான் தெரியாமல் சொல்லிட்டேன், உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்கக்கூடாது, அது என்னோட தப்பு தான், அதுக்கு உண்மையிலே நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், சாரிடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மியாவும் அக்செப்ட் பண்ணிக்குவா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த 2 பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் வீட்டை மட்டும்தான் க்ளீன் பண்ணி வச்சுருப்பான். அதனாலும் வீடு வந்து இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்காதுல்ல, அந்த விஷயங்கள்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்த்தா அப்படின்னா தான் தெரியும், ஃப்ரிட்ஜெல்லாம் எம்டியாக இருக்குமா, சாப்பிட எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுறது, ஏதாவது வாங்கி வைக்கலான்னு பார்த்தாவே சென்கிட்டையும் இப்போ காசு இல்லை, அவனும் பார்ட் டைம் தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மியா தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பான். அதை வச்சு 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா தான் மியா இத்தனை நாள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அதே காஃபி ஷாப்பில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அவளுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நமக்குன்னு சேஃபான ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அது வீடுன்றதுனால மட்டும் கிடையாது, கூடவே வீட்டில் தன்னை கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்களே, அதனால் அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அடுத்து நைட்டு போகும்போது தான் தெரிய வரும், கரண்ட் பில் வந்து ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுறதுனால கட்டாமல் விட்டுருப்பான். ஆனால் இப்போ கரண்ட் வந்து கட்டாகி இருந்திருக்குமா, இப்போ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் இருக்கிறத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம சென்னை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மியா கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கரண்ட் பில் கட்டலான்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியும் கரண்ட் பில் கட்டுறது கூட நம்ம சென்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய வீரவசனா பேசி கூப்பிட்டு வந்திருப்பான், இந்த மாதிரி கரண்ட் பில்லேருந்து எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், வீட்டோட முழு பொறுப்பாக நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன்கிட்ட இப்போ ஒரு கரண்ட் பில் கட்டுறது கூட காசு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம மியா தான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நானும் அங்கே தானே ஸ்டே பண்ணுறேன்,
நம்ம 2 பேரும் வீட்டுக்காக வேண்டிய செலவு வந்து பிரித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே என்ன பண்ணுவான்னா அவன் காசு வச்சுருப்பாள் அதை கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுறான். இப்போ வந்து கரண்ட் பில்லும் கட்டியாச்சு. அடுத்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போவாங்க. அடுத்து ஸ்கூலெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மியா என்ன பண்ணுவா அப்படின்னா சென் கூட சேர்ந்து போயிட்டு இப்போ வந்து முன்னைக்கு குப்பை பிறக்குனாங்களே, இப்போ அந்த வேலையை விட்டுட்டு கொஞ்சம் பாட்டில்ஸு இரும்பு துண்டுகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை பழைய வீட்டுக்கு விற்பாங்கள்ல அந்த கடைகளில் போட்டு விற்கிறாங்க. அது வந்து சின்னதை விட இப்போ காசு கூட தானே கிடைக்கும், அதனால் கொஞ்சம் காசும் வருதோ. இந்த காசுகளை வச்சு தான் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வீட்டோட சுச்சுவேஷன்ஸை வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டுன்னு போட்டிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் விற்று தான் இவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே சின்ன பசங்க, 2 பேருமே படிக்கிறாங்க. அவங்களால என்ன முடியும் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச காசுகளை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து யார்ட்டையும் போய் கை நீட்டி காசு கேட்காம உழைச்சி வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து நம்ம சென்னை என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வருவான். அதில் வந்து 2 பாட்டில் வாங்க மாட்டான், ஒரு பாட்டில் மட்டும் வாங்குவான். ஏன்னா காசு அவங்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. இது வந்து மியா ரொம்ப நாள் குடிக்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு போவான். நிறையா வந்து செலவு பண்ண மாட்டான். இப்போ வந்து மினுக்க மாதிரி இவன் இல்லாமல் ஓரளவுக்கு தான் கூட ஒரு பொண்ணு இருக்கா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பான். மியாவும் சும்மா கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டவே படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பான். இனிமேல் தான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமே உங்களுக்கு வரப்போகுது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு டீனேஜ் வரதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்படக்கூடாதோ அது எல்லாமே பட்டுட்டாங்கல்ல. அதனால் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் அப்படியே என்ன அப்படின்னா என்ன தான் நம்ம சுற்றி போனாலும் சரி நமக்கு தங்குறதுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல அது போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் வீடெல்லாம் சும்மாவே கொடுத்துட மாட்டாங்கல்ல. அதுவும் சின்ன பசங்க போய் கேட்டால் வீடு கொடுப்பாங்களே, கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஹோம் இந்த மாதிரி தான் அனுப்பி விட்ருவாங்க. எத்தனையோ பசங்க வீடு இல்லாமல் தெருவுலன்னா இருக்காங்களே. ஆனால் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போனது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சிச்சுவேஷன் அப்படின்னா அந்த வீடு மட்டும்தான். அந்த வீடு இருக்கிறதுனால இவங்க தெருவில் தூங்காமல் அந்த வீட்டில் சேஃபாக இருக்காங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாகவும் இருக்கும். இந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா நம்ம மியாவை வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து கூப்பிட்டு விட்ருப்பாங்க. மேம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நீ 2 செமஸ்டர் வந்து டியூஷன் ஃபீஸே கட்டலாமா, எப்போ கட்டுவேன், ஆல்ரெடி ஸ்கூலுக்கு உன்னோட சுச்சுவேஷன் தெரியும், அதனால தான் நாங்கள் ப்ரெஷர் போடாமல் இருந்தோம், இருந்தாலும் உன்னோட ஃபேமிலி கிட்ட பேசி நீ சீக்கிரமாக கட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி ஃபீஸ் கூட அம்மா கட்டாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்போ போய் ஸ்கூலில் தங்கி படிக்காமல் ஸ்கூலுக்கு போய் தங்கி படித்தா தானே ஃபீஸ் கட்டணும், அதுமாதிரி ஸ்கூலில் தங்கி படிக்காமல் வீட்டிலே உட்காந்து படிப்பான். அது கூடவே சேர்த்து இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து தங்கி படித்தாலே எக்ஸாம் எழுதிருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ்னால் கட்டணும்ல, அது கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி பார்ப்பான், அம்மாட்ட கேட்டு காசு வாங்கி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மாவுக்கு வந்து இவன் ஃபோன் எத்தனை தடவை பண்ணாலும் சரி அந்த சைடு வந்து அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க, ஆன்சரும் பண்ண மாட்டாங்க. அதனால் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ அவசரத்துக்கு அம்மா அன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போனாங்க, சரி இப்போ ஒரு கால் பண்ணுறோம் அட்டன் கூட பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த சென்னி என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபோனோட லைனே பிடுங்கி விட்டுருவான். தேவையில்லாமல் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற, ரொம்ப டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாளா. உடனே இவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆறுதல் சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து கேர் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்ருப்பான். அவனுக்கும் கஷ்டம் இருக்குது, அவனும் இவ்வளோ மாதிரி சின்ன பையன் தானே, இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயுமே இவளை கேர் பண்ணி அவளை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பான். அவளுக்கு இந்த டைம் தேவை அந்த ஆறுதல் மட்டும்தான். அதை வந்து அவன் கொடுக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் வார்மாகவே ஃபீல் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ சென்னை என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்கு ஒரு காசு கிடைக்கணும், அதுவும் ஃபாஸ்ட்டாக நிறையா காசு கிடைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு காம்படிஷன் பற்றி தெரிய வரும். அந்த கேம் வந்து இவனுக்கு நல்லாவே விளையாட தெரியும். அதில் வந்து வின் பண்ணோம்னா நம்ம வந்து காசு ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு போய் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். தெரிஞ்சவங்க மூலமாக தான் அதுக்கு போக முடியும் போல். அந்த மாதிரி போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ எல்லாம் ஓகே தான்ப்பா நல்லா பண்ணு, ஆனால் என்ன பண்ணுற அப்படின்னா இதில் வந்து ரிஸ்க் அதிகம், ஏன்னா அமௌண்ட்டு நிறையா வச்சு அவங்க விளையாடுறாங்க, அவங்க ஆசைப்படுறவங்க ஜெயிக்கலைன்னா விட மாட்டாங்க, நீ விளையாடு வேணான்னு சொல்ல, ஒரு செகண்ட் ப்ரைஸ் அளவுக்கு விளையாடு, ஃபஸ்ட் ப்ரைஸ் அளவுக்கு விளையாடுறாத, விளையாண்டினா ரொம்ப ரிஸ்க்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சென் கேட்க மாட்டான். சென்னுக்கு இப்போ என்ன தேவை, காசு தான் தேவையில்லை. ஆனால் இங்கே சரின்னு மண்டையாடிக்கிட்டே அங்கே போய் வேறு நேரத்தில் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா
நல்லா விளையாண்டு ஃபஸ்ட் ப்ரைஸே வாங்கிடுவான். அங்கே இருக்கோம் எல்லாருக்குமே இப்படியா விளையாடுவாங்க, இந்த கேம் இந்தளவுக்கு விளையாடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து அழகாக எல்லாத்தையும் வந்து விளையாண்டுருவான். அப்போ இந்தளவுக்கு விளையாண்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கான காரணம், அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு அப்படின்னா மியாவோட ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம், வீட்டோட எலக்ட்ரிக் பில் மற்ற பில் எல்லாம் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அவள் ஃப்யூச்சரில் காலேஜ் போகணுன்னா அதுக்கான காசு எல்லாமே இதுலேருந்தே கொடுத்துக்கலாம்ல. ஒரு கேம் இருந்தால் தான் 2 பேரோட ஃப்யூச்சரும் சேஃப் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு விளையாண்டு ஃபஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணுவான். செகண்ட் ப்ரைஸோட அமௌண்ட்டுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமாகவே இருக்கும். 10 மடங்கு 20 மடங்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சதும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த காசை வாங்கிக்குவான். இப்படி வந்து நம்ம சின்னுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு, இனிமேலாவது நம்ம சின்னோட லைஃப் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் மாதிரி சேஞ்ச் இருமா, அப்போ வந்து லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணுவானா, மியாவுக்கும் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ சென்னை தான் காட்டுறாங்க. போன தடவை என்ன பார்த்துருப்போம், அவன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பான்னு பார்த்துருந்துருப்போம்ல. ஆனால் அவன் வின் பண்ணதுக்காக அவனுக்கு நிறைய அமௌண்ட் வந்து ப்ரைஸை வந்து தராங்க. அந்த ப்ரைஸை வாங்குறதுக்கு இந்த கேமை ரெக்கமெண்ட் பண்ணவர்கிட்ட தானே போகணும். அவர்கிட்ட போய் சொல்லி காசு கேட்பானா. அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு தடவை ஏதோ சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டேன், சந்தோஷம்தான், ஆனால் ஆல்ரெடி நான் உனக்கு வார்ன் பண்ணி தான் விட்டேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண அப்படின்னா நிறைய பேர் உன்னை டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, இந்த காசை நீ பத்திரமா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு மேற்பட்டு உன்னோட சாமர்த்தியத்தில் தான் அது, நான் வந்து இதில் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு வார்ன் பண்ணி தான் அந்த காசை அப்புறம் கொடுப்பாரு. அது கூடவே சேர்த்து நல்லா விளையாண்டாப்பான்னு சொல்லிட்டு போனஸாக கொஞ்சம் காசும் தருவார். அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ப்ளேஸ் வாங்கலான்னு தான் நினச்சிருப்பான். ஆனால் இப்போ இவ்வளோ டைட்டான சுச்சுவேஷனில் ஃபேமிலி இருக்கிறதுனால ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து ஜெயிச்சிருந்திருப்பான். ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ காசையும் கையில் வாங்கிட்டானா. உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த காசு எப்படியா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பத்திரமா சேஃப்டியாக வச்சுட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருப்பான். அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஏரியா இருக்கும், அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த இடத்துக்குள்ளே போகும்போதே நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். யாரோ நம்மளை வந்து ஃபாலோ பண்ணால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி. அவன் கெஸ் பண்ணது கரெக்டு. அவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. சரிடா நம்மளை தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஸ் பண்ணிடுவான். ஆனால் பணத்தை நல்லாவே ஒளிய வச்சுக்குவாங்கன்னா வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கிட்ட அந்த பணத்தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்து சண்டை போட்டுட்ருப்பான். ஒரு கட்டத்தில் அவனால் அந்த சண்டையை வந்து சமாளிக்கவே முடியாது, ரொம்ப டயர்டாயிருவானா. ஆனால் என்ன பண்ணுறது, எப்படியே அந்த காசு வந்து காப்பாற்றி ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னதான் அவங்க அடித்தாலும் சரி காசை மட்டும் கையிலேருந்து போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்டப்பான அந்த காசை மட்டும் பத்திரமா வச்சுருப்பான். லாஸ்ட்டாக வந்து யாரோ ஹெல்ப்புக்கு வருவாங்க. அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா இவன் வந்து காயத்தோடு மட்டும் தப்பிச்சிருப்பான். அடுத்து சண்டை எப்படி முடிஞ்சு அப்படின்றதுலாம் தெரில. ஆனால் அந்த பணத்தெல்லாம் அப்போ பத்திரமா சேஃபாக அவன் தான் வச்சுருக்கான். அப்படி காயம்பட்டதோடு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தால் நம்ம மியா தானே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சின்னோட ஃபேஸ் ஃபுல்லாக காயமாக இருக்கிறத பார்த்ததும் ஒரு மாதிரி பதறி போயிடுவாங்க. என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் விசாரிக்கும் போது தான் அவன் வந்து உண்மையெல்லாம் சொல்லாமல் இந்த மாதிரி கேமானே எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஒரு பக்கம் காசு கேட்டிருந்தே வாங்கிட்டு வரும்போது தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே இவ்வளோ என்ன பண்ணுவான் அப்படின்னா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவான். அடுத்து எப்பயும் போல தான் இவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொருத்தவங்களும் இப்போ கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க. எப்படி நம்ம மியா கஷ்டப்படுறாலோ அதே மாதிரி தானே சென்னும். இப்போ சென்னுக்கு புரிஞ்சு போச்சு இந்த ஒரு மெத்தட் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால சென்னை என்ன பண்ணுவான் அப்படின்னா பகலில் வந்து ரிப்பேர் ஷாப்பில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பான். நைட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாம்பியன்ஷிப் கேமிங் இருக்குல்ல அதில் போய் மேட்ச் வந்து விளையாட ஆரம்பிப்பான். இது மூலமாக எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கிது, வீட்டை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா என்ன பண்ணுவான் அப்படின்னா வீட்டை ஃபுல்லாக கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறது, பார்ட் டைம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை வந்து அவள் கரெக்டாக வந்து ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாள். 2 பேருமே இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சென் வெளியிலேருந்து பணம் கொண்டுட்டு வந்தாலும் மியா வந்து வீட்டை கரெக்டாக வீட்டில் கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது, சமைக்கிறது, அந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கரெக்டாக பொறுப்பாக அவளோட வேலைகளை வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மியா வந்து பாத்ரூமில் வந்து வயிற்று வலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து துடிச்சு போயிட்டுருப்பான். இந்த விஷயம் வந்து நம்ம சென் காதில் வந்து படும். என்னடா இப்படி துடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் அவள் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிய வரும். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவளை தூக்கிட்டு போவான். டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சத்தம் போடுவாங்க, இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிருக்குப்பா, இந்த பொண்ணு கெட்டு போன சாப்பாடே அதிகமாக சாப்பிடும் போல இருக்குது,
இருக்குது, என்னன்னு கொஞ்சம் கவனிச்சிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விடுவார். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரியும் இவன் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம காசெல்லாம் கொடுக்குறோம், மியா வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான், நல்லா சாப்பிடுவா நமக்கு மாதிரி அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் மியா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, காசை மிச்சப்படுத்தணும், நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னுக்கு மட்டும் நல்லபடியாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இவ எக்ஸ்பிரி ஆனது அந்த கரெக்டாக அந்த டேட் முடியறதுக்குள்ளேயே சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்ருந்துருப்பான். அதனால தான் அவள் உடம்பு வந்து இந்தளவுக்கு போயிருக்கும் அப்படின்றது தெரியும். அதுக்கு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். தன்னால் தான் அவளை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்காமலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஃபீல் பண்ணி பேசுவான், இனிமேல் ஃபீல் பண்ணாத, என்னால் முடியும் நமக்கு வந்து அக்கமடேட் பண்ணுறதுக்கு, ஆனால் நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து அவன் ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கில்ட்டாக வேறு அவனுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். அதனால் இன்னும் என்னென்னு பண்ணுவான் அப்படின்னா, இன்னும் அதிக சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி வந்து இல்லீகலாக பணம் சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இன்னும் நிறைய அந்த மாதிரி வேலையே பார்த்துட்டு இருப்பான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாள் வீட்டுக்கு வர மாட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் சென் வந்து வீட்டுக்கு வருவான். அப்போ பார்த்தோம் அப்படின்னா, எப்பயும் பார்த்தோம் அப்படின்னா மியா தானே சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். இந்த தடவை கூப்பிடும்போது மியா வந்து வரமாட்டான். என்னடா ஆச்சு மியாக்குன்னு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவளுக்கு ஒரு உடம்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு. படுத்து கிடப்பா, ரொம்ப சிவியரான கண்டிஷனில் இருப்பான். உடனே இவனுக்கு ஒரு மாதிரி விடவெடுத்து போயிடும், என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே டக்குன்னு தூக்கிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், டாக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி இவளுக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால, அதனால் வந்து யூட்ரஸில் ப்ராப்ளம் வந்துருச்சுப்பா, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும்னு சொல்லவும் உடனே நம்ம சென் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அதான் இப்போ இல்லீகலாக பணம் சம்பாதிக்கிறானே அந்த காசெல்லாம் வச்சு டாக்டர் ஃபீஸ் எல்லாமே கட்டி முடிச்சுடுவான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணணும், மைனரோ மேஜரோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னா பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன் வந்து சைன் பண்ணணும். சைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நாங்கள் ஸ்டெப் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உண்மையிலே ரிலேஷன் வேணும். அது மட்டும் இல்லாமல் நீ மைனர் மேஜர் தான் அதுக்கு சைன் பண்ணணும்னு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் இவங்க முழிச்சிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து இவனுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பசங்களை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவரே கார்டியன் கையெழுத்து போட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். என்னதான் இவர் பண்ண சின்ன ஹெல்ப்பாகவே இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு வந்து இவர் மேலே வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட் வந்துடும். அடுத்து எப்போ பார்த்தாலும் சரி அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசில் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்குவான். இப்படி அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஆப்ரேஷன் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே முடிஞ்சிருது. இப்படி ஸ்மூத்தாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்து என்னது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பா. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களே. இப்போ வேறு வழியே இல்லை, பார்த்துக்கிறதுக்கு வேறு ஆளும் இல்லை, சென் தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மியா ஹாஸ்பிட்டலேருந்து பத்திரமா பார்த்துக்குவான், டேக் கேர் பண்ணி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவான். வேலைக்கு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டணும்ல, அந்த வேலையும் பார்த்துக்குவான். வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி 3 வேலையும் மாற்றி மாற்றி அவன் பண்ணுறதுனால அவனுக்கு ஓரளவுக்கு டயர்டாக ஆயிரும்ல. அந்த மாதிரி ரெஸ்ட்டே இல்லாமல் ஃபுல்லாகவே அது பண்ணிகிட்டு இருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னடா பண்ணுற, உனக்குன்னு தனியாக லைஃப் இருக்குல்ல, அதை லீட் பண்ணணும் நீ யோசிக்கவே மாட்டியா, எப்போ பாரு இந்த மாதிரி மியான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், இதனால உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறியா, உனக்கு எந்த யூஸும் கிடையாது, அவளை விட்டுடு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ, அப்போ தான் உன்னோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 2-3 பொண்ணுகளையும் கூப்பிட்டு, இந்த பொண்ணுங்க உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா, சூப்பராக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரோவும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சென்னுக்கு யாருமே இப்போதைக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக என்ன ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்க கூட டைம் இல்லை. ஏன்னா மியாவுக்கு இவனை விட்ட யாருமே கிடையாது. மியா வந்து இவன் வந்து ஒரு பர்டனாவோ ஒரு தொல்லையாவோ பார்க்கவே கிடையாது. மியா இவனோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இப்போ மாறிட்டான். ஏன்னா மியா இல்லைன்னா இவ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழகிட்டானே. அதனால் வந்து மியா விட்டு இப்போதைக்கு இவனால் அடுத்த ஸ்டெப் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரை இன்ட்ரோ பண்ணாலும் சரி எல்லாரையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது மியா வந்து நல்லா ரெக்கவர் ஆகிடுறான். ரெக்கவர் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம சென் வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு அவனோட உழைப்பு எவ்வளோ தான் இருந்தாலும் பேரண்ட்ஸ் இல்லை 2 பேர் கஷ்டப்பட்டு தானே முன்னேறாங்க. அவனோட உழைப்பு வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு படிப்பில் ரொம்ப நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு வரான். இந்த மாதிரி எல்லாமே எக்ஸலண்ட்டாக மார்க் வாங்குறதுனால அவளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கிது. அதனால் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இப்போ கட்ட தேவையில்லை, நம்ம சின்ன கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து நம்ம சென்னும் சரி நம்ம மியாவும் சரி அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருப்பாங்க. இப்படியே சந்தோஷமாக தான் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டுருக்கோம். திடீர்னு என்னாகும் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு இத்தனை நாள் வந்து மியா வந்து அவங்க அம்மா அப்படியே தனியாக அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தாங்கல்ல, அவங்க வந்து இப்போ ரிட்டன் வராங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மியாவை பார்த்துட்டு
இந்த மாதிரி வந்து இப்போ எனக்கு வந்து புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான், அவன் கூட வந்து நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னோடய கடையை எல்லாத்தையும் அடைச்சிட்டான். நான் வந்து திருப்பி ஃபாரின் போகிறதுனால உன்னை கூட கூட்டிகிட்டு போக போகிறேன். அங்கேயே வந்து உனக்கு வந்து படிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அவன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னான். நீ என்ன செய்கிற, என் கூட வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம மீயா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் என்னால் வர முடியாதுமா, நீ என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்ட, திரும்பி என்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்ன நிச்சயம், ஆனால் நான் உங்க கூடலாம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்லி புரிய வைப்பாங்க, இல்லடி நீ வந்து என்கிட்ட கோச்சிக்கிறது கரெக்டு தான், நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பெத்த அம்மா கிட்ட எவ்வளோ நாள் நீ கோச்சிக்க போகிற, உன்னோட வெறுப்பு எத்தனை நாளைக்கு தான் இருக்க போகுது, நம்ம அடுத்து மூவ் ஆன் ஆகி போகணும்ல, ஏதோ அப்போ சுச்சுவேஷன் அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கு நீ அதே பிடிச்சிக்கிட்டே இருக்காத, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த இடத்த விட்டு வா அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மியா வந்து என்ன சொல்லிடுவா அப்படின்னா, எனக்கு இங்கே எஜுகேஷனும் நல்லா இருக்குது, இப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, இப்போதைக்கு சென்னை நீ வீட்டை விட்டு துரத்த மாட்டான், நல்லா நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேம்மா, என்னை விடுமா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நீ என்னடி சொல்லிட்டு இருக்க, அந்த பையன் பாவம் இல்லையா, அவன் உனக்காக எந்தளவுக்கு கஷ்டப்படுறான் தெரியுமா, இல்லீகலாக வந்து கேம் எல்லாம் விளாண்டு தான் அவனுக்கு காசு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான், இந்த சின்ன வயசில் அவன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா, நீ என் கூட வந்தீங்கன்னா உன்னோட எஜுகேஷனுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே சென்னுமே உனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லைன்றப்ப அவனும் ஏதாவது ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையில் மேற்கொண்டு முன்னேறதுக்கு பார்ப்பானே. இப்போ 2 பேரை பார்க்குறான் அப்படின்றப்ப நம்ம சென்னுக்குமே கஷ்டமாக தானே இருக்கும். யோசிச்சு பாரு, அவனோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ என் கூட வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மியா வந்து நல்லாவே மண்டை கழுவ ஆரம்பிப்பாங்க. நம்ம மியாவுக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது நம்ம அம்மா கூட போயிட்டோம்னா நம்ம எஜுகேஷனும் பிரச்சனை வராது. அதே மாதிரி சென்னும் தன்னோக்கு பிடிச்ச லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும்னே. நம்ம வந்து சென்னோட லைஃப்பில் வந்து பார்டனாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட போகிறதுக்காக முடிவெடுப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, 2 பேரும் உண்மையிலே பிரிய போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.